கும்மியடி அருள் கும்மியடி ஒன்றாய் கூடி குருபத கும்மியடி அம்மையடி நம கப்பனடி ரமணாய நமோவன கும்மியடி ரமணாய நமோவன கும்மியடி. என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே. என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே. தன்னை வேண்டும் அன்பர் தந்தை தாயுமானானே. பின்னையார் பின் பேக வேண்டும் பிள்ளையாம் நானே. எனக்கென்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே. நான் நினைத்த ஜீவன் தென்றால் நியாயமாகுமா? ஸ்ரீரமணனேச்சை அன்றியேதும் நல்லதாகுமோ? தான் நினைத்த ஜீவன் கேட்போன் தாசனாகுமா? சர்வமும் அறிந்தோன் செய்கை தப்புமாகுமா? எனக்கென்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே. இச்சையற்ற வாழ்வில் உள்ள இன்பம் இன்பமே. எண்ணமற்ற ஞானம் ஒன்றே இன்பம் இன்பமே. அச்சமற்ற வாழ்வழிப்போன் அப்பனின்பமே. அன்றி மாந்தரால் விளைவ யாவும் துன்பமே. எனக்கென்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே. காணநல்லதே எனக்கு காட்டி வைப்பனே. காது நாசி காயம் நாவும் கட்டி வைப்பனே. ஆணவம் கிளம்பிடாமல் ஆதரிப்பனே. அவ்வபோதங் காணவாரே ஆட்டி வைப்பனே. எனக்கென்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்
ஒன்றியற்ற வேண்டுமோ அன்றதங்கே ஆக்குவான் கேட்டாக வேண்டுமோ நன்றேயன்றி தீமை வந்தெங்கென்னை தீண்டுமோ ஸ்ரீரமணனன்றி வேறெனக்கென்னாக வேண்டுமோ ஸ்ரீரமணனன்றி வேறெனக்கென்னாக வேண்டுமோ எனக்கென்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே எம்பெருமானே எம்பெருமானே. ஓம் நமः பரமர்ஷிभ्यो நமः பரமர்ஷிभ्यः. ஹரி ஓம். அந்தராயதிமிரோபசாந்தயே சாந்தபாவனமச்சிந்தியவைபவம் தன்னரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹः. குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः. குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नामगोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वरिशिष्ठान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे. वेदान्तार्थविभासकायेतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने. अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि. देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः. कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं. हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति. हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जता वां पवनचलनरोधादात्मनिष्ठो भवत्वं. यस्माज्जातं जगत्सर्वं यस्मिन्नेव प्रलीयते येनेदं धार्यते चैव तस्मै ज्ञानात्मने नमः. करुणापूर्णसुधाब्धे कबलितघनविश्वरूपकिरणावल्याम् अरुणाचलपरमात्मन् अरुणो भवचित्तकञ्जसुविकासाय. त्वयि अरुणाचलसर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्चित्रं हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ति हृदयं नाम अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्टयाम्.
அத்யமலதியா அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வை நதீவாப்தௌ त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वां ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वयि महीयं ते त्वय्यर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्यप्रीत्या सजयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः பகவானோட சரித்திரம் அத்தியாத்ம வாழ்க்கையோட பரிபூர்ண ஒரு சங்கிரக ரூபமாக இருக்குது. பகவான் அருணாச்சலத்தை உபனிஷத்தோட சாரம் அப்படின்னு சொல்லித்து, வேதாந்தத்தே வேறற விளங்கும் வேத பொருள். அதே வஸ்துதான் நமக்கு பகவானோட உருவத்திலையும் நமக்கு பிரகாசிச்சுன்னு இருக்கு. அந்த துரிய வெளியே அங்கே விளங்கித்து பகவான்கிட்ட. அந்த லைஃப்பில் நாம் வாழ்க்கையில் பார்த்துன்னு வரோம் அருணாச்சல நாமஸ்மரணம், அப்புறம் பகவத் பக்தாளோட கதை, அதில் நினச்சிட்டு உருகிறது. அது எப்படி பூர்ணமான சாட்சாத்கார நிலைக்கு கொண்டு போச்சு. வேதாந்தத்தில் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரோதவ்யா அரே அயம் ஆத்மா திரஷ்டவ்யா. உபனிஷத் சொல்லித்து ஆத்மாவை பார்க்கணும். பார்க்குறதுன்னா என்ன, அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும், சாட்சாத்காரம் பண்ணணும். எப்படி சாட்சாத்காரம் பண்ணுறது? ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. முதல்ல ஸ்ரவணம் பண்ணணும். யார் அனுபவிச்சிருக்கானோ அடைஞ்சிருக்கானோ அப்படி இருக்கிறவங்கிட்டேருந்து ஸ்ரவணம் பண்ணுறோம். அப்புறம் நல்லா ஹிருதயத்துக்குள்ளே மனனம் பண்ணுறோம். அந்த மனனம் பண்ண பண்ண அந்த அனுபூதி ஹிருதயத்துக்குள்ளே திரண்டு வரும். அதுக்கு நிதித்தியாசனம்னு பேர். அதை பிடிச்சி நிறுத்துறதுக்கு நிதித்தியாசனம் பேர். அது சகஜமாயிடுத்துன்னா சாட்சாத்காரம். இந்த மனநமெல்லாம் பகவான் சொல்லியிருக்கு. மனம் மனமெனும் கல்லில் மறுவரக் கடையனின் அருள் ஒளி மேவும். அந்த மனசால் கடையிறது உள்ள அந்த ஆத்ம தத்துவத்தை மனனம் பண்ண மறுவரக் கடைய, மறுனாக்க அந்த அஜ்ஞான ஆவரணம், அந்த ஆவரணம் அற்று போகிற வரைக்கும் கடைய நின் அருள் ஒளி மேவும். ஹிருதயத்துக்குள்ளே அந்த ஆத்மானுபூதியோட ஒளி பிரகாசம் தெரியும். இது பகவானோட லைஃப்பை பார்த்தோமானாலே ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் எப்படி நடந்திருக்கு. முதல்ல அந்த அருணாச்சல நாம ஸ்ரவணம். அந்த நாமத்தோட அர்த்தம் என்னங்கிறதையும் நாம் சொல்லிவிட்டோம். அகம்பத பொருள் தான் அருணாச்சலம் அப்படிங்கிறது பகவானே விளக்கிவிட்டார். நான்கிற சொல்லுக்கு பொருள், எசன்ஸ், அதுதான் அருணாச்சல ஸ்வரூபம். அப்போ அருணாச்சலம் வெளியிலேருந்து சொல்கிறத உள்ள அர்த்தமாக்கிறது அந்த ஆத்மா தான், உள்ளே இருக்கிற சித் வஸ்து தான். அதை வெளியில் யாரோ ஒரு சஜஷன் கொடுத்தா ஹிருதயத்துக்குள்ளே பிடிச்சுன்னு விட்டார். அடுத்தபடி அந்த அனுபூதி நிலையில் இருக்கக்கூடிய மகாபுருஷர்கள், ஞானிகள், ஜீவன் முக்தர்கள்,
அந்த அனுபவ நிலையில் இருக்கிறவாளோட கதைகள், அதை நினச்சி உருகிறது, அந்த நிலையை, அந்த ஸ்டேட் பார்க்குறது. நமக்கு எப்போவுமே அந்த ஸ்டேட் எங்கேயோ பார்க்கணும். அது பெரிய புராணத்தில் பகவான் பார்த்தது. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த கதையில் முக்கிய போர்ஷன். சாதுவும் சுவாமிகள் பாட்டை வச்சுட்டே சொல்லிட்டு வரோம் இல்லையா? அருணாச்சலம் எனவே அகமே நினைந்துருகி பெருமான் வியந்தானடி கிளியே பேரருள் சேர்ந்தானடி. அருணாச்சலம் எனவே அகமே நினைந்து உருகி பெருமான் வியந்தானடி கிளியே பேரருள் சேர்ந்தானடி. அந்த அருணாச்சலம் நினச்சி வியக்கிறது, ஆச்சரியப்படுறது. அது பார்க்க முடியுமா, போய் வர முடியுமா அப்படின்னு அப்படி அருணாச்சலத்தை நினைக்க அருணாச்சலம் அந்த அனுபவத்தை கொடுக்கறது. இன்றைக்கி காத்தால குழந்தைகள்லாம் ஈஷாவாசிய உபனிஷத் சொல்லின்னு இருந்தா. நம்ம சந்நிதியில் தான் உபனிஷத்தால் அர்ச்சனைன்னு ஒரு விசேஷம் இருக்குது இல்லையா? அதனால் இன்றைக்கி ஈஷாவாசிய உபனிஷத்தாக இருக்கிறதுனால சொல்லின்னு இருந்தா குழந்தை. அப்போது அந்த உபனிஷத்தை அப்படி பாராயணம் பண்ணிகிட்டே இருந்து அதை சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கேன்னா, அதை லாஸ்ட்டில் வர மந்திரத்திலேருந்து திருப்பி போட்டு பகவானோட சரித்திரத்தை பார்த்துட்டேன். அதில் எப்படின்னாக்கா, அக்னே நய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் இப்படின்னு லாஸ்ட்டில் மந்திரம். அந்த ரிஷி அக்னிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், ஹே அக்னே என்னை வழி நடத்து. என்னக்கா அந்த ரிஷிகளுக்கு உபாசனா தேவதை அக்னி தான். அந்த உபாசனா தேவதையான அக்னி கிட்ட சுபதா நல்ல மார்க்கத்தில் என்ன ஞானத்துக்கு பூர்ண நிலைக்கு கூட்டின்னு போ அப்படின்னு சொல்ல, என்ன ஆத்ம ஞானத்தை கொடு, எனக்குள்ளே இருக்கிற பாப வாசனைகளையெல்லாம் இல்லாமல் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அந்த அக்னி தானே அருணாச்சலம். அருணாச்சலம்னா என்ன? அக்னி தானே, அக்னிலிங்கம் தானே அது. அந்த அக்னி வந்தது. ஸ்ருதியே உபனிஷத்தை என்ன சொல்கிறதுனா, அக்னி அந்த டைம் ஆகிற போது ஏஹீதி அப்படி முன்னாடி வா வான்னு கூப்பிடுமாம். அந்த சாதகனுக்கு வழி காட்டி கூப்பிடுவான். இதெல்லாம் நம்ம மந்திரத்தில் படிக்கிறோம், பகவான் லைஃப்பில் அப்படியே தெரிகிறது. அந்த அருணாச்சல நாமஸ்மரண மாத்திரத்தில் அந்த அக்னி வந்தது. அந்த அக்னி என்ன பண்ணித்து? வாயுர் அனிலம் அமிர்தமதேதம் பஸ்மாந்தகும் ஷரீரம். பகவானோட சரீரத்தை பஸ்மம் பண்ணி கொடுத்து. அதுதான் அந்த மரண அனுபவம். பஸ்மாந்தகும் சரீரம். லாஸ்டில் இருக்கிற எரிச்சல் இல்லை, இருக்கிற போதே சரீரம் எரிஞ்சு போயிடுத்து. ஞானமாகிற அக்னியில் எரிஞ்சு போயிடுத்தானே அப்புறம் மறுபிறப்பு கிடையாது. இந்த பாகிய அக்னியில் எரிஞ்சால் திருப்பியும் பறக்கணும். ஞானமாகிற அக்னி அந்த சரீரத்தை எரிச்சு கொடுத்து, எரிச்சு அவர் என்னத்தை அடைஞ்சார்னா விநாசேன மிருத்யும் தீர்த்வா. அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக ஹி டிரான்செண்டட், கிராஸ்ட் பியாண்ட் டெத். விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்தியா அமிர்தமஸ்னுதே. இந்த மந்திரத்துக்கு பாஷ்யமெல்லாம் வேறு விஷயங்கள். இப்போ பகவானோட சரித்திரம் சொல்லிட்டு வரபோது அனிஹிலேஷன் இல்லாமாகிறதுங்கிற நிலையை தியானம் பண்ணி அமிர்தத்துவத்தை அடையிறது. இல்லாமாகிறதுங்கிற நிலையை அனுசந்தானம் பண்ணி இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கிறது. இந்த ஒரு பெரிய வைபவத்தை தான் நாம் இங்கே நேற்றுக்கு முதல்ல படித்தோம் இல்லையா? பகவான் வாழ்க்கையில் நடக்கிற அந்த இன்சிடெண்ட்டை படித்தோம். அதுதான் மரண பயம் ஒரு நாள் வந்துளம் பற்ற அருள் ஸ்புரணம் எழுந்ததடி கிளியே போதம் உதித்திடவே. மரண பயம் ஒரு நாள் வந்து உளம் பற்ற அருள் ஸ்புரணம் எழுந்ததடி கிளியே போதம் உதித்திடவே. செத்த பிணம் போலவே தேகத்தினை கிடத்தி அத்தன் ஆராய்ந்தானடி கிளியே யார் இந்த நான் எனவே. எல்லாம் கொடுத்துட்டார், அவர் பாட்டிலே கொடுத்துட்டார். நேற்றுக்கு நம்ம இந்த கத்தியத்தில் படித்தோம். தேக உணர்வில்லாமல் சிந்தை நினைவில்லாமல் ஏகமாய் நான் ஆரென்றே கிளியே
இருப்பது உணர்ந்தானடி. நான் நான் என்றே இருப்பது உணர்ந்தானடி. சற்றும் கலங்காமலே சச்சிதானந்தம் தானாய் முற்றும் உணர்ந்தானடி கிளியே முக்தனாய் ஆனானடி. இந்த பாட்டில் கதை பூரா முடிஞ்சுடுத்து. நேற்றுக்கு இந்த இன்சிடெண்ட்லாம் படித்தோம். மரண அனுபவம். அது ஆக்சுவலாக மரண அனுபவம் இல்லை. ஆசிரமத்தில் போனேன்னா நீங்கள் உள்ளே போனால் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருப்பா. அதனால் நான் மரண அனுபவம் சொல்கிறேன். கதையிலெல்லாம் அப்படி போட்டிருக்கோம். மரணம் இல்லைங்கிற அனுபவம் தான் அது. அது மரண அனுபவம் இல்லை, மரணம் இல்லைங்கிற அனுபவம். டெத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்தார். கட்டோபனிஷத்து சொன்னோமே, நச்சிகேதஸோட கதை. அந்த கட்டோபனிஷத்தில் வர ஒரு மந்திரம், மிருத்யு யஸ்ய உபசேச்சனம். மிருத்யு நல்ல குழம்பு கறி மாதிரி சாப்பிட்டு விடுறான் ஞானி. அந்த மிருத்யுவை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது. அந்த கட்டோபனிஷத்து அது ஒரு கதை மாதிரி காட்டுறது இல்லையா. அந்த நச்சிகேதஸுங்கிற குழந்தை யமலோகத்துக்கு போய் யமனை டைரக்டாக பார்த்து நீ யாருன்னு கேட்குறது. அந்த குழந்தை மரணத்துக்கிட்ட. மரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகிறது? எல்லாருக்குமே அது ஒரு புதிர், ரீடில். எல்லாரும் கேட்குறா, கட்டோபனிஷத்தில் என்ன ஆன்சர் சொன்னார்? அது போய் படித்து பார்த்தா விஸ்தாரமாக எங்கே ஆன்சர் சொன்னார்னே கிடைக்கலையேங்கிறா. நிறைய பேர் படித்து பார்த்துட்டு, ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்யே அஸ்தீத்யேகே நாயமஸ்தீதி சைக்கே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்துவயாஹம் வராணாமேஷ வரஸ்திருத்தீயா. நான் கேட்குற வர என்னதுன்னா, இருக்கானா இல்லையா? இறந்த பிறகு இவன் இருக்கான்னு ஒரு குரூப்பு சொல்கிறா, இல்லைன்னு சொல்கிறா, வேறு இடத்துல பறக்கிறான்னு சொல்கிற, என்ன ஆறுது? நிறைய பேர் என்ன பதில் சொல்லுவான்னா, அதுக்கு உபனிஷத்து எங்கே பதில் சொல்கிறதுன்னா, யதா கர்ம யதா ஸ்ருதம். அந்த உபனிஷத் பின்னால் சொல்கிறது அவனோட கர்மாவுக்கு தகுந்தபடி, வாசனைக்கு தகுந்தபடி வேறொரு இடத்துல பிறக்கிறான் அப்படின்னுட்டு பதில் கொடுத்ததாக. ஆனால் அது இல்லை பதில் என்னன்னாக்கா, அது பதிலாக இருந்தால் அதை பகவான் கீதையில் எடுத்துட்டுருப்பார். அது பதில் இல்லை. பதில் என்னதுன்னா, ந ஜாயத்தே மிரியத்தே வா விபஷ்சித்து. தத்துவம் உணர்ந்தவன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைப்பா. பிறப்பு இறப்பெல்லாம் அஜ்ஞானத்தால் வரக்கூடிய தோற்றமே தவிர தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு ஜனனமும் இல்லை மரணமும் இல்லை. பகவான்கிட்ட மறுஜென்மாவை பற்றி கேட்குறா பின்னால் நிறைய இடத்துல. ஃப்யூச்சர் ஜென்மாவை பற்றி கேட்குற போது பகவான் கொடுக்குற பதில், நீ இப்போ பிறந்திருக்கியோ? பிறந்திருக்கேன்னு யார் சொல்கிறா? உடம்பு சொல்கிறதா இல்லை வேறு யாராவது உள்ளேருந்து சொல்கிறாளா? உள்ளேருந்து நான் சொல்கிறேன். அந்த நான் யார்? அந்த நான் யார்? நான்கிறதோட ஸ்வரூபம் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த நான்கிற அகங்காரம் மறைஞ்சு போய்டுறது. சுத்த பூர்ண சைத்தன்யம் ஆத்மா தான் பிரகாசிக்கிறது. அதுக்கு ஜனனமும் இல்லை மரணமும் இல்லை. நித்தியசித்தமாக இருக்கிற, நித்திய சுத்தமாக இருக்கிற, நித்திய புத்தமாக இருக்கிற வஸ்து அது. அது நித்திய முக்தமாக இருக்கிற வஸ்து. அதுக்கு ஜனனம் மரணம்ங்கிற தோஷம் அதில் இல்லை. அது பூர்ணமாக இருக்குது. அப்படி இப்போவே தெரிஞ்சுதானா பின்ன அதை பற்றி யார் கவலைப்பட போகிறா? ஜனனமா மரணமா ஜாயத்தே மிரியத்தேங்கிறதுக்கு கேள்வியே இல்லை. அங்கே இருந்தால் தானே நீ ஜனன மரணத்துக்கு. ஆத்மாங்கிற ஞானம் ஹிருதயத்துக்குள்ளே எப்போ வந்துடுத்தோ அங்கே ஜனனம் மரணம்ங்கிற தோஷம் அற்று போயிடுது. இந்த சாட்சா்காரம், இந்த அறிவு தான் முக்தி. இந்த அறிவு தான் முக்தி. ஆனால் இதுக்கு மரணத்தை ஃபேஸ் பண்ணணும். மரணத்தை ஃபேஸ் பண்ணணும், போய் என்கவுண்டர் பண்ணணும், பார்க்கணும் இல்லையா? எத்தனை பேர் தைரியப்படுவா மரணத்தை பார்க்க? மரணம்னு பேசினாலே நம்ம ஊரில் இருக்கிறவாள் என்ன சொல்ல, அதெல்லாம் பேசப்படாதும்பா, அதெல்லாம் பேசாதேம்பா. இப்போ அப்படியெல்லாம் சொல்லப்படாது. இந்த பூனை கண்ணை மூடின்னு பால் குடிக்குமாம், யாரும் பார்க்க மாட்டான்னு நினச்சிட்டு. அது மாதிரி நம்ம மரணம் வராது பேசப்படாதுன்னா அது வராமல் போயிடுமா நம்மளை பார்த்து பயந்துட்டு? எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு யக்ஷ பிரஷ்னத்தில் மகாபாரதத்தில் கேட்குறா. அதுக்கு தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் சொல்கிறார், பெரிய வண்டர் என்னதுனாக்கா, அஹன்யஹனி பூதானி கச்சந்தீஹ யமாலயம் சேஷாக ஸ்தாவர விச்சந்தி கிமாச்சரியமதப்பரம். ஒவ்வொரு நாளும் நம்ம பேப்பர் படிக்கிற பொழுது இந்த ஒபிச்சுவரி காலம் படித்தா அது நிறைய பேர் போயிருக்கா தெரியும் இல்லையா? இப்போ பேப்பரில் உண்மையாக இருக்கிற நியூஸ் அது மட்டும்தான் நிறைய தெரியும் இல்லையா? ஆனால்
நமக்கும் இது வரும்னு எத்தனை பேருக்கு தோன்றதே இல்லை. தோணினாலும் கொஞ்சம் நேரத்துக்கு தான், ஃபியூ செகண்ட்ஸ், அப்புறம் போயிடும் இல்லையா? ஆக்சுவலாக பகவான்கிட்ட இதை பற்றி ஒரு கான்வர்சேஷன் வருது. இந்த ஸ்லோகத்தை சொல்லியே ஒருத்தர் கேட்குறார், பகவான் இப்படி இருக்கே, யாருக்கும் ஷாவு இருக்குன்னே தோண மாட்டேங்கிறதே அப்படின்னு. அது அஜ்ஞானத்தினால தானே தோண மாட்டேங்கிறது அப்படிங்கிறார். அப்படி தான் அதுக்கு வியாக்கியானெல்லாம் கூட எழுதியிருக்கா. பகவான் சொல்கிறது அஜ்ஞானத்தினால இல்லை, போய் ஞானத்தினால தான் தோண மாட்டேங்கிறது. உள்ள கூடமாக இருக்கிற ஞானம் அனுபவத்தில் இருக்கிறதுனால யாருக்குமே மரணங்கிற தாட்டை ரொம்ப நேரம் உள்ளே வச்சுக்க முடியலை. ஏன்னா மரணம் இல்லா தன்மைங்கிறது நேச்சுரல், அது செல்ஃபுக்கு, ஆத்மாக்கு, ஸ்வரூபத்தில். அதனால நம்ம மரணம்ங்கிறது சரீரத்தை வச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதை எவ்வளவு தான் உள்ளே அழுத்தினாலும் கொஞ்ச நேரத்துக்கு நின்றுட்டு போயிடும். திருப்பி நான் இருந்துகிட்டே இருக்க போகிறேங்கிற மாதிரி தான் ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை தேகத்தில் கொண்டு வரும்போது அஜ்ஞானமாகிறதே தவிர நம்ம ஒன்றும் வேதாந்த ஞானம்னா புதுசாக ஒன்றும் அடைய வேண்டாம். நமக்கு அனுபவம் கூட இருக்குது. அந்த அனுபவத்தில் இருக்கிற சர்ஃபஸில் இருக்கிற பொடி தூசியை மாத்திரம் பூன்னு ஊதி விட்டுட்டா போகிற, அது அவதூதன்னு பேர். அவதூதன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானிக்கு அவதூதன்கிறோம். அவதூதன்னா எல்லோரும் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா கோமணம் கட்டி நடக்கிறவர், ட்ரெஸ் போட்டுக்காமல் நடக்கிறவர் அவதூதன். அவதூத சப்தத்துக்கு ஞானின்னு தான் அர்த்தம், வேறு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஆத்ம ஞானம். அவர் என்ன பண்ணினார்னா, இப்போ கண்ணாடி மேலே தூசி இருக்குனாக்கா கண்ணாடி க்ளீனாக தெரியலைன்னா ஃபூன்னு ஊதினா அந்த மேலே இருக்கிற தூசியெல்லாம் போயிடும், அப்புறம் கண்ணாடி க்ளீனாக தெரியும். அது மாதிரி அவர் ஆவரணத்தை கொஞ்சம் ஊதினார், அவ்வளோதான். ஆவரணத்தை கொஞ்சம் அவதூனனம் பண்ணினார். அவதூனனம் பண்ணுறதுன்னு அப்படி ஊதுறது, இப்படி தொடச்சி நீக்கிறது, இப்படி க்ளீன் பண்ணுறது, ப்ளோன் அவுட் பண்ணுறது. அந்த மேலே இருக்கிற ஆவரணத்தை நீக்கி விட்டார். அப்போ பார்த்தா தெரியுது, தெரிஞ்சவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான். இப்போ பகவான் எப்பவுமே நான் தெரிஞ்சு நோண்டுட்டேன், நீயும் படித்தா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லவே இல்லை. நீ தெரிஞ்சுட்டுருக்கேப்பா, நீ தெரிஞ்சுட்டுருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். உனக்குள்ள அனுபவம் ஒளிஞ்சுட்டுருக்குன்னு உனக்கு தெரியலை. சின்ன ஒரு தோஷந்தான், ஸ்வல்போபி தோஷா. பாஷ்யத்தில் இடத்துல வரும் ஆச்சாரியர்களுக்கு சின்ன தோஷம், கொஞ்சோண்டு ஒரு சர்ஃபஸில் ஒரு தூசி கிடக்கு. அந்த தூசியை நீக்கிறதுக்கு தான், அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதாக்கு இன்னொரு ஃபேக்ட்டு, அதுக்கு மேலே ஒரு மலையை எடுத்து மறிக்கலாம் யாராலையும் முடியாது. வருமானம் பாவனை பண்ணி இமேஜின் பண்ணி அபிமானிச்சுக்கலாமே தவிர ஒன்றும் நாம் பெரிய மலையை மறித்து இங்கே ஒன்றும் மாற்ற போகிறதில்ல. அந்த மேலே இருக்கிற ஒரு தூசி ஒரு நீக்கம் பண்ணுறது. அதனால தான் பகவான் லைஃப் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அதெல்லாம் ஒரு சைடில். இந்த பகவானோட லைஃப்பில் இந்த மரண அனுபவம் அது என்ன ஆச்சரியமாக பார்த்தோம்னா, உபனிஷத்துலாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. கட்டோபனிஷத் அந்த மரண அனுபவத்தை காட்டித்து. அந்த கட்டோபனிஷத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு, எப்படி இந்த நச்சிகேதஸ் யமலோகத்துக்கு போனான். அதுக்கு ஆன்சர் நேற்றுக்கு நான் க்ளூ கொடுத்தேன். மகாபாரதத்தில் இந்த கதை வருது. அது ஹோலை நரசிபுர் சுவாமி அந்த உபனிஷத் வியாக்கியான பாஷ்யம் போடுறதுக்கு கீழே அந்த கதையும் போட்டு வச்சுருக்கார். அதில் இந்த நச்சிகேதஸ் பிரம்மச்சாரி, அவள் அப்பா யாகம் பண்ணுறார், வாஜஸ்ரவஸ் யாகம் பண்ணுறத. அவர் ரொம்ப பசி, 3 நாள் சாப்பிடலை, யாகத்தில் உபவாசம் இருந்திருக்கார் போல் இருக்கு. இந்த குழந்தைகிட்ட சொல்கிறார், நதிக்கரையில் சுருவங்களையெல்லாம் வச்சு மறந்துட்டு வந்துவிட்டேன். இந்த யாகத்துக்கு உபயோகப்படுத்துகிற சாமக்கிரிகள் சிலதையெல்லாம் வச்சு அங்கே மறந்துட்டு வந்துவிட்டேன், நீ போய் எடுத்துன்னு வான்னு அனுப்புகிறான் பையனை. இந்த பையன் அங்கே போய் பார்த்தா நதி கரை புரண்டு ஓடி அதெல்லாம் அடிச்சுன்னு போயிருக்கு, ஒன்றும் காணும். அப்போ இந்த பையன் திரும்ப அப்பாட்ட சொல்கிறார். அப்பா வெயிட் பண்ணிட்டுருக்கு, அவர் வேக முடிக்கணும், ஆகுதி முடிக்கணும் போல் இருக்கு. பையன் கேட்குற போது எல்லாம் காணுங்கிறார். அங்கே போய் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்பாவுக்கு கோபம், பசி வரும்போது கோபம் வந்துவிட்டா, மிருத்யும் பஷ்ய அப்படின்னுட்டு. உபனிஷத்தில் எப்படின்னாக்கா திருப்பி கேட்குற, என்ன யாருக்கு கொடுக்க போகிறேன்னு கேட்குறா கட்டோபனிஷத்தில். எல்லாத்தையும் தானம் பண்ணணுமே, என்ன யாருக்கு தானம் பண்ண, மரணத்துக்கு தானம் பண்ண போகிறேங்கிறார், மிருத்யுவுக்கு. ஏன்னா ரிஷியோ இல்லையோ சட்டுன்னு அந்த குழந்தை அங்கே செத்து விழுந்துடுத்து. இது ஆல்மோஸ்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான், அப்படியே விழுந்துடுத்து. அப்பாவுக்கு தாங்க முடியலை. அவர் பக்கத்தில் உட்காந்து தன் தபோபலத்தினால அந்த குழந்தைய எழுப்புறார். எழுப்பினா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தை எழுந்திருந்து வருது. எழுந்து வந்தப்போ அந்த கௌதமர் கேட்குறார்,
எந்த லோகத்தை பார்த்தேன்னு கேட்குறார். இந்த குழந்தைகிட்ட எந்த லோகத்தை பார்த்தேன்னு கேட்குறேன். அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, யமனை பார்த்தேன். இந்த சம்வாதம் வரபோது அந்த உள்ள பூந்த ஆள் இல்லை, வெளியில் வரத்த ஞானியாக வராவன், சாட்சாத்கார சம்பன்னனாக வரேன். திஸ் ஆல் ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இது சில பேருக்கு அந்த சமாதி அனுபவம். இப்போ பகவானுக்கு அந்த மிருத்யு அனுபவம்னு சொல்கிறது சமாதி அனுபவம். சமாதி அனுபவத்தில் என்ன வருதோ அதுதான் மரண அனுபவத்துலேயும் வரும். அந்த மரணம் இல்லாமல் மரணம் மாதிரி ஒரு அனுபவம் வந்துதானால் அதில் சாட்சாத்காரம் வரும்னு சொல்ல முடியாது. சாட்சாத்காரம் ஆத்ம விசாரத்தால் தான் வரும், ஞான விசாரத்தால் தான் வருமே தவிர செத்து போகிற மாதிரி ஒரு அனுபவம் வந்ததுனால சாட்சாத்காரம் வராது. என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் ஒரு சேரில் உட்காந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் படிச்சுன்னு இருக்கேன், ஒரு பால் குடிச்சுன்னு உட்காந்துட்டுருக்கேன். இதுதான் எனக்கு தெரியும். இது நான் சொல்கிறது ஒரு 25 வருஷம் முன்னாடி பால் குடிச்சுன்னு உட்காந்துட்டுருக்கேன். இவ்வளவு தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிஞ்சு பார்க்குறத அம்மா மடியில் போட்டுருக்கா, எல்லோரும் சுற்றி நின்றுட்டுருக்கா, அழுதுன்ட்ருக்கா. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், ஆயாச்சு, க்ளோஸ் ஆயாச்சுன்னு எல்லோரும் அழுதுன்ட்ருக்கா, சுற்றி வர நின்று. எழுந்திருந்தேன். என்னாச்சு கேட்டால் என்னாச்சு, எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இல்லை, ஒரு அதை பற்றி ஒரு ஞாபகமும் இல்லை. அந்த ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ஞான அனுபவம் அப்படி இப்படின்னா, அதுக்கு முன்னாடி சாதனை எல்லாம் பண்ணின்னு இருக்கிறதுனால அந்த ஸ்டேட் ஏதாவது ஸ்பெஷல் இப்போ வந்து கிளைம் பண்ணிக்க முடியுமா? இப்போ ஒரு அனுபவம் வந்தது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெத். ஆனால் அந்த நிலையில் எனக்கு ஏதாவது ஞானஸ்பூர்த்தி வந்தது. இப்போ பகவான் சொல்கிற மாதிரி பகவானோடது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்டேட் எனக்கு இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டெத். அந்த ஸ்டேட்டை நான் திருப்பி இப்போது முன்னாடி உட்காந்துருக்கார் முரளி, அவர்கிட்ட அடுத்த நாளைக்கு வந்து சொன்னேன். அவருக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அது நான் அதுக்கப்புறம் பின்னால் பேசினேன். அடுத்த நாளைக்கு வந்து பேசினேன். இது அப்போ அந்த ஸ்டேட்டில் ஏதாவது வந்துதானே ஒன்றும் தெரியலை, ஒன்றுமே இல்லை, எனக்கு அது ஒன்றுமே தெரியலை. அந்த ஸ்டேட் வந்தது போச்சு. அதுக்கு ஏதாவது இம்பேக்ட் நம்ம டீப்பர் லெவலில் இருந்திருக்கலாம், தெரியாது. அப்போது அதுலேருந்து பெனிஃபிட் வந்ததுன்னு எனக்கு சொல்ல முடியாது. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அதுலேருந்து பெனிஃபிட் வந்ததெல்லாம் ஆத்ம விசாரத்துலேருந்து தான். கான்ஷியஸாக, நல்லா அலர்ட்டாக கான்ஷியஸாக நான் யார் விசாரத்துலேருந்து, தேகம் நான் அல்ல, மனம் நான் அல்ல. பின்ன பகவான் கொடுத்த பெரிய இது குழு என்ன, எனக்கு உள்ள தர்சனம் நமக்கு வர்றது அந்த சுஷுப்திங்கிற ஸ்டேட்டு தான். அது கான்ஷியஸாக அதை மனனம் பண்ணி, அந்த சுஷுப்திங்கிற நிலையை மனனம் பண்ணினா இந்த மரண அனுபவத்தில் என்ன சாட்சாத்காரம் வந்ததோ அது வந்துடும். அந்த டீப் ஸ்லீப் இருக்கே, அதில் உடம்பு இல்லை, மனம் இல்லை, பாசிட்டிவாக ஆத்மானுபவம், சுகம் இருக்குது. இங்கே அதை நம்பணும், ஆத்மானுபவம் இருக்குது. அது தினமும் எடுத்துட்டு மனனம் பண்ணி பார்த்தாலே சரீரம் இல்லாமல் நாம் இருக்கிற இருப்போட சாட்சாத் தரிசனம் ஏற்படும். நான்கிற அகங்காரம் வேலை பண்ணலை அந்த இடத்துல இல்லையா, டீப் ஸ்லீப்பில். அகங்காரம், ஈகோட மூமெண்ட்ஸ் இல்லை, உலகம் தெரியலை, நம்மளோட பொசிஷன், பேர், வர்ணம், ஆசிரமம் ஒன்றும் தெரியலை, எதுவும் இல்லை. எதுவும் இல்லாமல் ஈகோங்கிறது தான் நமக்கு இப்போ பர்சனாலிட்டி, நம்ம இன்னர் ஃபோட்டோ. அது இல்லைங்க, அப்படி இருந்துட்டும் நாம் இருக்கோம் இல்லையா. இது அந்த ஸ்டேட்டை மனனம் பண்ணினாலே பகவானுக்கு மரண அனுபவத்தில் என்ன வந்ததோ அந்த தரிசனம் நமக்கு வந்துடும். ஆனால் பகவான் அதனால தான் ஒருக்காவும் மரணானுபவம் எல்லாருக்கும் வரணும்னு சொல்லலை. ஆனால் பகவான் விஷயத்தில் அந்த மரணானுபவம் வந்தது எல்லாம் ஒரு மினியேச்சர் ஃபார்ம், ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அது வந்தது, முடிஞ்சு போச்சு. அதில் என்ன நடந்தது, பிணம்போல் தீர்ந்து உடலம். பகவான் இது உள்ளது 40 சொல்கிறது. சரீரத்தை அசக்காமல், கம்ப்ளீட்லி இக்னோரிங் த பாடி, ஆத்ம விசாரத்துக்கு இருக்கிற வழியை சொல்கிறது. உடம்பை அப்படியே பிணம்போல் தீர்ந்து, ஒரு பிணம் அது தீர்ந்துன்னா யூ ஹேவ் ஃபினிஷ்டு வித் இட்னு அர்த்தம். அதனால் அது உங்கள் அட்டென்ஷனை சீக் பண்ணலை, எதுவும் உங்களை ஞாபகப்படுத்தலை. இந்த பாடிக்கு நிறைய மெமரி உண்டு இல்லையா, அந்த மெமரியெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அது எதுவும் இல்லாமல் பிணம்போல் தீர்ந்து உடலம். இந்த உடலை வந்து பிணம் போல நீக்கி வச்சு உட்கார வச்சுட்டு உள்ளே பூந்துக்கிறது. உள்ளே பூந்து ஆராய்ந்து பாரி, இந்த நான்கிறது என்ன, இந்த நான்கிறது என்ன. இதுதான் பகவான் பண்ணினார். சரீரம் தோ இறந்து போயிடுது.
இதை எடுத்துகிட்டு போய் ஸ்மசானத்தில் போய் எரிச்சிடுவா. நான் இப்போ சொன்னேன் ஒரு மரண அனுபவம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக்கும் வேணும்னா பர்ஃபெக்டாக ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். எல்லோரும் பார்த்தா முடிஞ்சு போச்சு, நம்ம காரியத்துக்கு இறங்கணும் அப்படித்தான். அந்த மாதிரி ஒரு நிலை. அந்த சேர் கூட இப்போ மௌலி இங்கே எங்கேயோ எடுத்து வச்சுருக்காரு, இந்த சேரில் உட்காந்துன்னு. எனக்கா அந்த சேர் உடஞ்சி காலு போயிடுது அந்த விழுந்த வீழ்ச்சியில். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியலை, அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகவோ உடம்பு உடையவோ எதுவும் ஆகலை, கரெக்டாக நன்னா தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி அதோட ப்ரீமானிஷன் இருக்கலை, ஒன்றும் இருக்கலை. இதை வேணா கிளைம் பண்ணி ஏதோ பெரிய விஷயம்னு பண்ணலாம், பட் அது ஒன்றும் அப்படி எனக்கு ஒரு ஃபீலிங்கும் அதுவும் இல்லை. பரம அனுகிரகம் வர்றது எங்கன்னா நம்ம இந்த வேதாந்த விசாரத்தில் தான். வேதாந்தார்த்த விசாரேன ஜாயத்தே ஞானமுத்தமம். ஆத்ம விசாரத்தில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை. அதனால் பகவானோட டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அன்கான்ஷியஸ் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கான்ஷியஸாக டீப்பாக நிதித்தியாசனம் பண்ணினார் பகவான், ஆழமாக நிதித்தியாசனம் பண்ணார். அதுதான் நடந்தது. அந்த நிதித்தியாசனத்துக்கு இருக்கிற ப்ரிப்பரேஷன் அருணாச்சல நாமஸ்மரணத்திலே வந்துடுது. இது பகவான் ரங்கன்கிட்ட சொன்னதெல்லாம் நான் சொன்னேன். இது அந்த நாமஸ்மரண சமயத்திலேயே ஆத்மஸ்பூர்த்தியை பிடிச்சுண்டாச்சு. அடுத்தபடி டீப்பாக இருக்கிற பர்ஃபெக்ட் நிதித்தியாசனம் அந்த மரண அனுபவத்தில் நடந்தது. இந்த சரீரம் இறந்து போயிடுது. இது எடுத்துன்னு போய் ஸ்மசானத்தில் எரிச்சு விட போகிறா. இது நான் முந்தானத்துக்கு சொன்னேன், அக்ரஹாரத்தில் நிறைய பார்த்துருக்கேன். சவங்களை எரிஞ்சு போகிறது, எடுத்துன்னு போகிறது, எல்லோரும் கலந்துப்பாளே. அப்போ நிறைய இது விசாரம் பண்ணியிருக்கேன். அது பரம அனுகிற பெனிஃபிட் ஆகிருக்கு. அந்த மனநம் அது போயிட்டாளே. நேற்றே வேறு ஒரு பாட்டி நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த பக்கம் அக்ரஹாரத்தில் ஒரு பாட்டி போயிருக்கா, உட்காந்துட்டுருக்கேன். அப்போது நான் இந்த கட்டோபனிஷத் மந்திரம்லாம் எனக்குள்ளே வருது. நேற்றுக்கு அந்த பாட்டி எங்கிட்ட அந்த பாட்டி அந்த ஆற்றுல ஒரு சகோதரிகள். அவள் தான் சின்ன குடிசை வீடு. இன்றைக்கி அப்படியெல்லாம் அக்ரஹாரங்களில் கூட பார்க்க முடியாது. அவர் தான் எங்கள் அப்பா கிருஷிக்கு போகிற போது கஞ்சியெல்லாம் எடுத்துகிட்டு போவார். அவள் சகோதரி. அதனால் அவள் தலைநேற்றுக்கு அவளுக்கு ஏதோ கொண்டு கொடுத்துருக்கேன், நான் சாப்பாடு ஏதோ கொண்டு கொடுத்துருக்கேன், உடம்பு முடியலைன்னுட்டு எங்கிட்ட பேசியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. அடுத்த நாளே கிடக்கிறா. அப்போ பக்கத்தில் உட்காந்து நல்லா அந்த மனநம் போயிட்டா, இந்த சரீரம் இங்கே கிடக்கு. நேற்றுக்கு தானே பேசினா, நேற்றுக்கு தானே இந்த கண்ணால் பார்த்தா, சத்தம் வந்தது, வாயில் இந்த சப்தம் வந்ததே, காதில் நம்ம சொல்கிறத கேட்டாலே. இப்போது ஒன்றுமே இல்லை, வெறும் நம்ம வெட்டினாலும் குத்தினாலும் தெரியாது, என்ன பண்ணாலும் தெரியாது, நெருப்பு வச்சாலும் தெரியாது சரீரத்துக்கு. இந்த மனநம் பெனிஃபிஷியல் இல்லையா? இது பெனிஃபிஷியல், இது பிரயோஜனகரம். இது நமக்கு பகவானோட மரண அனுபவத்தை நம்ம லாங் டியூரேஷன் இழுத்து மனனம் பண்ணணும். பகவானுக்கு ஒரு க்ஷணத்தில் அந்த நிதி தியானசனத்தில் முடிஞ்சு போயிடுது. நம்ம பல விஷயங்களை பார்த்து மிருத்யுவை பல இடத்துல பார்க்குறோம், வேரியஸ் ஃபார்ம்ஸ். உபனிஷத் மிருத்யுனா இந்த லாஸ்ட் இவெண்ட்டை மட்டும் மிருத்யுன்னு சொல்லலை. உபனிஷத்து எதை மிருத்யுன்னு சொல்கிறதுன்னா லிமிட்டேஷன் எல்லாம் மிருத்யுன்னு சொல்கிறது. இந்த சரீரத்துக்கிட்ட இருக்கிற ஐடென்டிட்டியை மிருத்யுன்னு சொல்கிறது, வியாதியை மிருத்யுன்னு சொல்கிறது. எனி திங் தட் மேக்ஸ் யூ ஃபீல் லிமிட்டட் இஸ் டெத். டெத் இல்லைன்னு நடந்தது அனந்தமாக சாந்தமாக இருக்குமே, டெத் இல்லை. எப்பப்போ அந்த சாந்தி பஞ்சனமாகிறதோ அது டெத்து. யாருக்கிட்டையும் அட்டாச்மெண்ட் வரதே அது டெத்து. உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிறோமே அதெல்லாம் டெத்து. அதுதான் மிருத்யோஹோ ரூபாணி அப்படிங்கிறது ஸ்ருதி. உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னு, இந்த உலகத்தில் நம்ம ஒட்டின்னு இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் மரணத்தோட வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆகும். அதனால் மரணங்கிறது இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இவெண்ட்டு, டெத் ஒரு இவெண்ட்டே இல்லை இல்லையா? அது நிம்மதி. அப்பாடா போச்சு, தொலைஞ்சது, இங்கே இருக்கிற எல்லா இழவும் போச்சும் போனோமா, அப்பாடா அவளும் தப்பிச்சுண்டா நம்மளும் தப்பிச்சுட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சிலதெல்லாம் போனால் போச்சு. ஆனால் சரியான மிருத்யு என்னது? ஷாவாமல் ஷாவு அப்படின்னு பகவான் ஒரு பேர் கொடுக்குறார். உள்ளது 40 அனுபந்தத்தில் வரும். ஷாவாமல் ஷாவு, அதுதான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ஷாகலை உயிரோடு இருக்கிற போது யூ கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெத். டெத்துன்னா என்ன? உள்ளது சது அசச்சாகம் அர்ஜுன அப்படின்னு கீதையில் இருக்குது. பகவான் சொல்கிறார், சத்தும் நான் தான்ப்பா, அசத்தும் நான் தான், மரணமும் நான் தான், அமிர்தமும் நான் தான். அப்படின்னா என்ன? எல்லாத்தோடும் மரணத்தை பார்த்துட்டோமானால் எது மரிக்காதோ அது விளங்கும். எல்லாத்தோட மரணத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் மரணத்தால் தொட்டு பார்த்துட்டேன். வெளியில் காண்கிற பொருள்லாம் மரணம், இந்த சரீரம் மரணம், ஈவன் மனசு மரணம், புத்தி மரணம், நம்மளுடைய மெமரி மரணம், நான்கிற அகங்காரத்துக்கு மரணம், எல்லாம் மறைஞ்சிடும். அதுக்கு தான் டீப் ஸ்லீப், சுஷுப்தி எவ்வளோ எடுத்து காட்டுறேன்.
ஏன்னா அந்த நிலை காட்டுறது என்னென்ன இல்லாமல் ஆகும்னு காட்டுறது. அந்த நிலையில் எதை நீங்கள் கொண்டு போக முடியாதோ அது எப்பவுமே சாஸ்வதமாக இருக்காது. அதில் உங்களுக்கு ஈஸ்வரனை கொண்டு போக முடியாது, உடம்பை கொண்டு போக முடியாது, மனசை கொண்டு போக முடியாது, நான்கிறத கொண்டு போக முடியாது, படித்த அறிவை உள்ளே நுழைக்க முடியாது. உங்களோட இமோஷன், லவ், அது இது என்னென்னமோ சொல்கிறோமே, எதையும் அதுக்குள்ளே நுழைக்க முடியாது. எதுவும் அதுக்குள்ளே கொண்டு போக முடியாது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏதோ தனி சுகஸ்வரூபமான ஒன்று இருக்குது. நிறைய பேர் அதை டினை பண்ணுவான், தூக்கத்தில் ஒன்றும் தெரியலை. அது என்ன, நம்ம மனனம் பண்ணாததுனால. நன்னா மனனம் பண்ணினா தெரியும், ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன், ரிலீஸ் இருக்குது, விஸ்ராந்தி இருக்குது. அதனால தான் விரும்புகிறோம் நாம் அந்த நிலையை. அப்போ அதனால் தூங்கினா சாட்சாத்காரம் வருமா? தூங்கினா அஜ்ஞானம்தான் வரும், தமோ குணம்தான் வரும். ஆனால் அந்த நிலையை மனனம் பண்ண இப்போ செத்தா சாட்சாத்காரம் வராதே. ரமண பகவானுக்கு மாத்திரம் சாவக்குள்ளே போயிட்டு வந்து எப்படி சாட்சாத்காரம் வருது? எத்தனை சத்துட்டோம் நாம இல்லையா? எத்தனை வாட்டி செத்து பழைச்சி வந்தாச்சு, நமக்கு ஒன்றும் வரலையே. எப்படி வரல? அந்த ஷாவை மனனம் பண்ணினா வரதே தவிர ஒரு அனுபவத்தினால வரலை. அனுபவத்தை எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க எது மரிக்காதோ, எது பிறக்கலையோ, எது இறக்கலையோ, எது சாஸ்வதமான வஸ்துவோ அதோட சாட்சாத் தேர்ந்திருத்தல்ங்கிறார் பகவான். அதானது ரெக்கக்னிஷன். தி வெரி ரெக்கக்னிஷன் இஸ் அபைடன்ஸ். தி மொமெண்ட் யூ ரெக்கக்னைஸ் யூ அபைட் இன் இட். இந்த அபைடன்ஸும் ரெக்கக்னிஷனும் வேற இல்லை. ரெக்கக்னிஷனும் அபைடன்ஸும் வேறையாக இருந்தால் அபைடன்ஸ் ஒரு செய்கை ஆகிடும், ஒரு டூயிங் ஆகிடும். ஒரு டூயிங் இல்லைங்க. அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுற மொமெண்ட்டில் நீங்கள் அதுதான், ஏன்னா அதுதான் முன்னால் இருந்திருக்கு, அதுதான் பின்னால் இருக்க போகிறது, அதுதான் இப்போ இருக்குது. அப்படி தெரிஞ்சுட்டு அந்த மரணமில்லா தன்மை, மரணமில்லாத தன்னோட ஸ்வரூபம், இதை சாட்சாத்தா அனுபவத்தில் பார்க்குறார் அந்த நிதித்தியாசன வேளையில். இந்த அனுபவம் பகவானுக்கு ஸ்பெஷல். நிதித்தியாசனம் பண்ணார் இல்லையா? பகவான் 15 நிமிஷம் பண்ணார், வந்துடுத்து. நம்மளை பொறுத்தவரை எப்படின்னா, நாம் ஸ்ரவணம் பண்ணி அதை மனனம் பண்ணி ஏகாந்தத்தில் இருந்து மறுவர கடையங்கிறார் பகவான். அந்த உள்ளே இருக்கிற அஜ்ஞானம் போகிற வர கடைஞ்சு அந்த மரண அனுபவத்தை இருக்கிற இருப்பில் ஆசனத்தில் பிணம்போல் தீர்ந்துடலாம். இந்த சரீரத்தை பிணம்போல நீக்கி வச்சு உள்ளே புகுந்து பார்க்கணும். பகவத்பாதால் சொல்கிறார், இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிக்சர் பண்ணி காட்டுறார் விவேக சூடாமணியில். கிமப்பி சதத போதம் கேவல ஆனந்த ரூபம் நிருபமம் அதிவேலம் நித்யமுக்தம் நிரீகம் நிரவதி ககனாபம் நிஷ்கலம் நிர்விகல்பம் ஹிருதி கலயதி வித்வான் பிரம்மபூர்ணம் சமாதவ். அந்த சமாதி நிலையில் அனித்தியத்தை, மரணம் எடுத்துன்னு போகக்கூடிய ஜட பதார்த்தங்களை எல்லாம் நீக்கி வச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அங்கன்னா, ஏதோ ஒரு உணர்வு. கிமப்பி அப்படின்னா சம்திங் விச் cannot be named, something which cannot be described by words, solid experience, சதத போதம், அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அவேர்னஸ். கிமப்பி சதத போதம், அதோட இயல்பு என்ன, ஸ்வரூபம் என்ன? கேவல ஆனந்த ரூபம். ஆனந்தம்ங்கிறது அதோட இயல்பு நிலை, அது ஸ்வாபாவிகமாக அது ஆனந்தம் இருக்குது. ஆனந்தம்ங்கிறது இமோஷன், எக்ஸைட்மெண்ட் இல்லை, அது சாந்தின்னு வேணா சொல்லலாம். ஆனந்த ரூபம் எது போல? நிருபமம். அதை எதுகிட்டையுமே உபமிக்க முடியாது. நிருபமம். அதிவேளம். வேளாமதி திஷ்டதி, டைம்லெஸ், பார்டர்லெஸ், பவுண்ட்லெஸ். நிருபமம் அதிவேலம். நித்தியமுக்தம், அதை ஒரு பாண்டேஜுக்கும் தொட முடியாது. நித்தியமுக்தம். நிரீகம், அதில் கர்மா வாசனை எதுவுமே இல்லை. நிரவதி ககனாபம், அவதினாக்க அகெயின் பார்டர், ஒரு லிமிட்டேஷனே இல்லை. ககனாபம், ஆகாசம் போல இருக்கு. நித்தியமுக்தம் நிரவதி ககனாபம் நிஷ்கலம். கை, காலு, கண்ணு, மூக்குன்னு பார்ட் இருக்கோ இல்லையோ, அதில் எந்த பார்ட்டும் இல்லை, ஒரு கலைகளும் இல்லை. நிர்விகல்பம், டவுட் அதை தொட முடியாது, சந்தேகமே அங்கே வர முடியாது. அந்த அனுபவம் வரபோது எப்படி தெரியும்? கனகம்மா ஒரு சமயம் ஆசிரமத்தில் மாதிருபுதேச சன்னியில் உட்காந்துருக்க போது பகவானோட ஃபேமிலியில் ஒரு அம்மா வந்து பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கேட்டா, அம்மா அந்த அனுபவம் வந்தால் எப்படிம்மா நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா அப்புறம் என்கிட்ட சொன்னதுனால அந்த சீனை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த அனுபவம் வந்தால் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோம். அப்போது கனகம்மா சொன்னால்,
அதுவே சொல்லும்மா அப்படின்னா. அது வந்ததானால் அதுவே சொல்லும். ஏன்னா அது சொல்கிறதுனால தான் அது பர்ஃபெக்ட்னு அர்த்தம். அது வரபோது அதை சாட்சியப்படுத்துறதுக்கு இன்னொரு புஸ்தகமோ ஆளோ ஒன்றும் வேண்டாம், யார்கிட்டேருந்து கன்ஃபர்மேஷன் வேண்டாம். அது ஸ்வத பிரமாணம், ஸ்வயம் பிரகாசம் இல்லையா? அப்போ அதனால் நிர்விகல்பம்னு பேர். அதனால் எனக்கு விகல்பம்னா டவுட்டு ஏதாவது இருக்குது, டுவாலிட்டி இருக்குது, ஒன்றுமே இல்லை. நிர்விகல்பம், நிரவதி ககனாபம், நிஷ்கலம், நிர்விகல்பம். ஹிருதி கலயதி வித்வான். அந்த வித்வான் தெரிஞ்சின்றவன் இருக்கானே, அந்த மொமெண்ட்டில் ஹி எக்ஸ்பீரியன்சஸ் இட் இன் ஹிஸ் ஹார்ட். ஹிருதி கலயதி வித்வான் பிரம்ம, அந்த பிரம்மத்தை பூர்ணம் பிரம்ம. எப்போ? சமாதௌ, அந்த சமாதி நிலையில். அஜரம், அதுக்கு ஓல்டேஜ் அதை தொடாது. அமரம், மிருத்யு அதை தொடாது. அஜரம் அமரம். அஸ்தாபாவ வஸ்து ஸ்வரூபம், உதயாஸ்தமனங்கள் அங்கே இல்லவே இல்லை. அபாவம் இல்லைங்க, சூன்யதா பிரதீதி இல்லைங்க. அஸ்தாபாவ வஸ்து ஸ்வரூபம். ஒரு சிமிலி கொடுக்குறார். ஸ்திமித சலில ராசி பிரக்யம், லைக் எ ஃப்ரோசன் ஓஷன். கடல் அலை அடிச்சுட்டு ரோர் பண்ணிட்டு இருக்கிற கடல் அப்படி ஃப்ரோஸ் பண்ணின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்திமித சலில ராசி பிரக்யம் நித்தியம் ஆக்கியாவிஹீனம். அதுக்கு ஒரு பேர் சொல்ல முடியாது. ஷமித குணவிகாரம், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஒன்றும் இல்லைங்க. சாஸ்வதம் சாந்தமேகம் ஹிருதி கலயதி வித்வான் பிரம்மபூர்ணம் சமாதௌ. பிரகிருதி விகிருதி பின்னம். இட்ஸ் நாட் த அன்மேனிஃபெஸ்ட். ஒன்றும் தெரியலைங்கிற ஸ்டேட் இல்லை. ஆனால் எல்லாம் தெரியற இந்த ஜாகிரதை இருக்கே, அதுவும் இல்லை. பிரகிருதி விகிருதி பின்னம். சுத்தபோதஸ்வபாவ. பிரகிருதி விகிருதி சூன்யம். சதசதிதம் அசே இல்லை இல்லை, அது இல்லை, அது இல்லை இல்லை. அடுத்த இந்த சமாதம், அந்த 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 அனுபவம், அந்த அந்த பாட்டு ஸ்லோகமும் ரொம்ப முக்கியம். பிரகிருதி விகிருதி பின்ன சுத்தபோதஸ்வபாவ சதசதிதமசேஷம் பாசயன் நிர்விசேஷா விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷ்வஸ்தாசு அகமஹமிதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தே. இதெல்லாம் சங்கராச்சாரியர் எடுத்து காட்டுறேன் நான். பகவான் இல்லை, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திண்டு அகம் அகம் நான் 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 மற்றொன்று தானாக தோன்றுமே உந்தி பர. அது பூர்ணம் அப்படிங்கிறார் உபதேச உந்தியாரில் வரது. நான் ஒன்று தானத்து, நான் நான் என்று ஒன்றது தானாக தோன்றுமே உந்தி பர, தானது பூன்றமாம் உந்தி பர. உபதேச உந்தியார். இந்த நான் யார், நான்கிற உள்ள ஏதோ ஒன்று பிரகாசிக்கிறதே, அது என்னன்னு விசாரம் பண்ண அந்த நான்கிற ஈகோ நான் பொசுக்குன்னு அணைஞ்சு போயிடுது. அது அணைஞ்சு போன இடத்துல நான் ஒன்று தானத்து, அதோட அந்த ஸ்தானத்தில் நான் நான் என்று ஒன்று, இன்னொன்று தான் தான் தானாக தோன்றுமே உந்தி பர. சுத்த போத ஸ்வபாவா, அப்படி சுத்த உணர்வு, தூய உணர்வு பிரகாசிக்கிறது. அது தானது பூர்ணமாமுந்தி பர. அது வந்தது எதுனா பூர்ண வஸ்து. அது இந்த ஈகோ இல்லை, அகங்காரம் இல்லை. நான் என்னும் சொற்பொருளாமது, நான்கிற சொல்லுக்கு பொருள் அது. நான் என்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பர. எங்கே வர்றார் பகவான் பாருங்க. நான்கிற அந்த சொல்லோட எசன்ஸ் இருக்கே டீப் ஸ்லீப்பில், அந்த ஈகோ தெரியாத டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் இட். நானற்ற தூக்கத்தும் உந்தி பர, நமது இன்மை நீக்கத்தால் உந்தி பர. அந்த இடத்துல வந்து தூக்கத்தில் நீ இருக்கியா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் எப்படி சொல்லுவான்னா, நீ இருக்கியா கேட்டா இல்லையே. ஒரு மொமெண்ட்டுக்கு பாப்பாவா டீப் ஸ்லீப்பை பார்த்துட்டு நான் இல்லையே அப்படிம்பா. நீ செத்து போயிட்டியா? இல்லை இல்லை உயிரோடு இருக்கேம்மா. அப்போ யார் இருக்கா? நீ இல்லைன்னு இப்போ தான் சொன்னேன், பின்ன யார் இருக்கா? நான் நினச்சிக்கிற இந்த ஆதார் கார்டு ஆசாமி இல்லைங்க, அந்த ஆளு போயிட்டான். அப்புறம் என்ன இருக்குது? நமது இன்மை நீக்கம். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் இல்லைங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் நான்கிற இமேஜ் இல்லை, அந்த செல்ஃப் இமேஜ் இல்லை, ஈகோ இல்லை. வேர்ல்டில் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த பொய்யார்
அப்படிங்கிறார் பகவான். அதுக்கு செட்டியாருங்கிற மாதிரி ஒரு பொய்யார். ஆசாமி ஆசாமி அங்கே இல்லை, சுவாமி தான் இருக்குது, அந்த சத்து தான் இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நமது இன்மை நீக்கத்தால் உந்தீப்பர். அந்த நான் இல்லைங்கிறத சொல்ல முடியாது. எல்லாம் உடல் பொறி உள்ளம் உயிர் இருள் எல்லாம் ஜடம் அசத்தானதால். அதுதான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன? மரண அனுபவம்னா என்ன? உடல் பொறி உள்ளம் உயிர் இருள் எல்லாம், தேகம் இந்திரியங்கள் ஈகோ, அந்த ஈகோ மறையக்கூடிய அன்மேனிஃபெஸ்ட் அவித்யை, இது எல்லாம் ஜடம் அசத்து ஆனதால் அதையெல்லாம் நீக்கியாச்சு. நிதித்தியாசனம் பண்ணுறபோது நீக்கியாச்சு. டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று ஆர்டிஃபிஷியலாக படுத்துட்டு பண்ணினா ஒன்றும் வராது. ஆக்சுவலி பகவானோட டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நிறைய பேர் வெண்டிலேட்டரில் மாதக்கணக்குக்கு படுத்துட்டு வரா. எல்லாருக்கும் ஒன்றும் சாட்சாத்காரம் வரல, எல்லாருக்கும் ஒன்றும் வரல. ஆனால் சில பேருக்கு வரும். எப்படின்னா அவள் நிறைய மனன நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணினவாளுக்கு அந்த இடத்துக்குள்ளே போய் ஏற்றுறபோது தெரியும், ஓ எனக்கு ஒன்றும் ஆகலை. அப்படி வந்தவா உண்டு, எனக்கு தெரியறவா உண்டு. ஒரு அம்மா ரொம்ப முடியாமல் வெண்டிலேட்டரில் போட்டுட்டா. அந்த அம்மா சொல்கிற அந்த ஸ்டேட்டில் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம்னு உள்ள அது பிரகாசிச்சுட்டே இருந்தது எனக்குன்னு. அப்புறம் அது என்ன அன்வய வெதிரேகம்பா. வெதிரேகம்னா தள்ளறது, நம்மளாக தள்ளணும், அதுதான் ப்ரோசஸ். நம்மளாக தள்ளாமல் பிராரப்தம் தள்ளுறது. ஏதோ ஒரு வியாதி கீதி வந்துட்டு பிராரப்தம் எல்லாத்தையும் தள்ளி வைக்கிற போது நமக்குள்ளே இருக்கிற நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு க்ஷணத்தில் பிரகாசப்படுத்தலாம். ஆனால் அதை நம்ப முடியாது, இந்த கிஃப்டை நம்ப முடியாது. சில சமயத்தில் இந்த கிஃப்டாக கிடைக்கணும்னு நினச்சா நம்ப முடியாது. எல்லாருக்கும் வந்து ஒரு சட்டுன்னு பகவானுக்கு. அதனால் நிறைய பேர் பாருங்க மரணானுபவம் பகவானோடத்தை படித்து எல்லாம் படிச்சுட்டு நிறைய பழைய மவுண்டன் பாத்தில் நிறைய இன்சிடென்ட்ஸ் வரும். நான் ரொம்ப த்ரில்டாக இருக்கேன்னா நம்மளுக்கு ஹோப்பு கிடைக்கிறதே என்னென்னா இது கிடைக்குங்கிறது தான் இல்லையா இந்த நிலை. இப்போ அந்த சின்ன வயசில் படிக்கிற போது நிறைய வெள்ளக்காரன் எழுதுவாள். அப்படியே வந்தேன் உட்காந்துட்டேன், அப்படியே உள்ளே பிரகாசிச்சு கொடுத்து, ஆஹா அவளை பார்க்கணுமே, அவள் பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சு அடுத்த வாட்டி பார்க்கணுமே வந்துட்டு. இப்படி இஷ்டப்படிக்க ஆளுகள் எல்லாம் ஜீவன் முக்தர் மாதிரி எழுதிகிட்டே இருப்பா ஆர்டிக்கிள். அவளுக்கெல்லாம் கிடைச்சதும் வாஸ்தவந்தான். ஆனால் என்ன, அது பகவான் பின்னால் சொல்கிறது அதிருட ஞானம்ங்கிறது. சும்மா ஒரு க்ஷணத்துக்கு ஒரு அனுபவம் வருது, அந்த அனுபவம் சத்துவகுணத்தை காட்டுறது. ஏதோ ஒரு மொமெண்ட், நல்ல மொமெண்ட்டில் தான் அது வருது. ஆனால் அதை பிடிச்சி நிலநிறுத்துறது இருக்குது பாருங்கோ, பகவானோட லைஃப் மாதிரி ஒரு க்ஷணத்தில் வந்தது அப்படியே உட்காந்து கொடுத்துங்கிறதெல்லாம் வெரி வெரி ரேர். அதனால் இதையெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு நமக்கு ஏதோ சின்னதாக ஒரு இடத்துல வரத்துக்குள்ளே நம்ம அனௌன்ஸ் பண்ணி விடப்படாது. இருக்கிற இடத்துல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி போட்டு நான் அப்படியே உட்காந்துட்டே அப்படியே சாட்சாத்காரம் வந்து கொடுத்து எல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்படாது இல்லையா. இதுவே நான் இந்த இப்போ செத்து போன மாதிரி எனக்கு வந்து அனுபவத்தை 30 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியாது, கதை வேறையாக இருந்திருக்கும் இல்லையா. அது அன்றைக்குமே அதுக்கு ஒரு விலை கொடுக்கல நான் அன்றைக்கி. இப்போ பார்க்குற போது அனலைஸ் பண்ணுற போது அது கொஞ்சம் சொல்கிறதுக்கு உபகாரமாக இருக்குங்கிறதுனால சொன்னேன் நான். அப்படித்தான். ஏன்னா உபகாரம் அதுலேருந்து வரல, வந்தது எதுலேருந்து? ஆத்ம விசாரத்துலேருந்து தான் வந்தது. பகவான் வந்து உனக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் சாட்சாத்காரம் வரும்னு சொல்லலை. ஆக்சுவலி டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வார்த்தை சொல்கிறோம், பகவான் ஆத்ம விசாரம்தான் பண்ணித்து. ஊனாருடல் இதுவே நானாம் எனும் நினைவே நானா நினைவுகள் சேரோர் நாரெனும் அதனால் நான் யார் இடம் ஏதென்று உள்போனால் நினைவுகள் போய் நான் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஞானமே இதுவே மௌனமே ஏகவானமே இன்பஸ்தானமே ஐயே அதி சுலபம் ஆத்மவித்தை. ஆத்மவித்தை ஐயே அதி சுலபம். எப்படின்னா இந்த அனுபவத்தை பார்த்தா தெரியறது. ஊனாருடல் இதுவே, இந்த சரீரம் நான் இல்லைன்னு புறக்கணிச்சு நான் யார் இடம் ஏதென்று உள்போனால், இந்த நான்கிறது யார், நான்கிறது எங்கே உதிக்கிறதுன்னு அப்படி ஹிருதயத்துக்குள்ள ஆழ்ந்து முழுகி போக நான் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஞானமே, இந்த நான்கிற அகங்காரம் அற்று போய் ஆத்ம ஞானம் தானே தானாக விளங்கிறது. ஏகவானமே அனந்த ககனம், இன்பஸ்தானமே ஆனந்தம், பயமில்லாத நிலை, சாந்தி எல்லாம் ஹிருதயத்துக்குள்ளே பிரகாசிச்சது. அந்த அனுபவம் வந்துட்டு போகலை.
நிதித்தியாசனத்தோட ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்ததுனால என்ன, பகவான் லைஃப்பில் அது அப்படியே உட்காந்துடுத்து. அந்த ஃபைனல் அந்த ஷார்ட்டாக இருந்ததுனால பகவான் லைஃப்பில் அந்த மரண அனுபவம் வந்ததுமே தேக உணர்வு இல்லாமல், சிந்தை நினைவு இல்லாமல் ஏகமாய் நான் என்றே கிளியே இருப்பது உணர்ந்தானடி. அதுதான் அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸில் என்னாச்சு, இருப்பது உணர்ந்தான். ந அபாவோ வித்யதே சதா, கீதையில் பகவான் சொன்னார். அதுதான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஸ்லோகம்தான் கீதையோட ஹிருதயம். அதுதான் நாசத்தோ வித்யதே பாவா, உடம்பு மனம் உலகம் எதுக்கும் இருப்பில்லை. ஈவன் தோ யூ ஆர் சீயிங் தம், ஃபீலிங் தம், தே ஆர் நாட் தேர். ஆனால் இருக்கிற வஸ்துவுக்கு நான் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போது பகவானோட டீச்சிங் இதில் முடிஞ்சு போச்சு, உபதேசமே முடிஞ்சு போச்சு. என்னதுன்னா, இருக்கேங்கிற அந்த நான்கிற அந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வோட அனுபவம் நமக்கு நித்திய நிரந்தரம் இருக்குது. நான் குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுப்பேன். இது ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே உட்காந்தா நான் இருக்கேன்னு தெரியும். ட்ரை பண்ணிப்பார். டார்க் ரூமில் போய் உட்காந்துண்டா அந்த நான்கிறது தெரியறது. அது தொட்டு பார்த்து தெரியலை, அல்லட்டா நம்ம இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு விடுவோம். தொடர்றது, பார்க்கறது, நினைக்கிறது, இமோஷன், இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு விடுவோம் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான். அந்த இருக்கேன்னு தெரியறது. அது நீங்கள் உண்டாக்கினதா? அது நீங்கள் உண்டாக்க முடியுமா? சரி, வேண்டாம். அதை கொஞ்ச நேரம் எப்படியாவது நீக்க முடியுமா உங்களால்? முடியுமா? பின்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ? ஒன்றும் பண்ண முடியாது. போய் சாப்பிட்டு தூங்குங்க. பின்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்னக்கா, அது நீங்கள் ஒன்றும் பண்ணாமையே இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் என்ன பண்ணினாலும் அது மேலே தொடவே முடியாது. நீங்கள் அதுதானே, அது உங்கள் ஸ்வரூபம் அதுதானே இல்லையா? பின்ன இந்த ஆதார் கார்டு ஆசாமி யார்? இந்த ஐடென்டிட்டி கார்டு ஆசாமி யார்? பாஸ்போர்ட் விசாவில் வரப்பட்டவன் யார்? பொய்யார் இல்லையா? அந்த பொய்யார் நடத்துகிற எலெக்ஷன் தான் சம்சாரம் இல்லையா? அது இருக்கிறவன் ஒன்றும் பண்ணலை. அது ந அபாவோ வித்யதே, அது ஒருக்காவும் கொஞ்சம் கூட நீங்கலை, சூன்யமாகலை, மறையலை. இப்போது இது சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதானா? அஜ்ஞானி யார் இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஞானி யார் இருக்க முடியும்? ஞானி இருக்க முடியாது. ஒன்று தான் முடியும். அதுதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் வேண்டாததுக்கு அலட்டிக்காமல் இருக்கான், அதுதான் ஞானி. அது தெரிஞ்சுன்னுட்டான், இருக்கிறது இருக்குது. அப்புறம் மீதி எல்லாம் இல்லைன்னு நமக்கு காமன் சென்ஸுக்கு சொல்ல முடியாது இல்லையா? உடம்பு இல்லை, உலகம் இல்லை, ஈகோ கூட இல்லை, இல்லைடா என்ன ட்ரபிள் இருக்கே, மென்டல் ட்ரபிள் சொல்ல. அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுத்தா, மித்யான்னு கொடுத்தா. ஏன்னா மித்யானா என்ன அர்த்தம்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியாதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். இன்ஸ்க்ரூட்டபிள். அது இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிஞ்சே இருக்காது, மறைஞ்சு போகும், வரும் போகும். இட்ஸ் அன் இல்லூஷன்னு சொல்கிறோம் நாம். இல்லூஷனுங்கிற கரெக்டாக ஐடியாவில் சொல்ல முடியாது. அதனால தான் அதுக்கு மாயான்னு பேர். புரிஞ்சிக்க முடியாத வஸ்து. ஆனால் அதோட அனுபவம் ஒன்றும் நமக்கு இல்லை. அனுபவம் இருக்கிறது ஆத்மாவோடு தான். அனாத்மா அலமோதுறது, மறுமரீச்சிக்கான்னு சொல்லிட்டோம், மிராஷில் இருக்கிற தண்ணி மாதிரி அலமோதுறது. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்ளம் எல்லாம் இந்த அனாத்மாவில் தான். நம்ம சொல்யூஷன் தேடுறதும் அனாத்மாவில் தான். அங்கே ப்ராப்ளம் இருக்கும், சொல்யூஷனும் கிடையாது. ஆத்மாவில் ப்ராப்ளம் கிடையாது, அங்கே சொல்யூஷன் தேவையில்லை. இப்போ என்ன புரிஞ்சது? இப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் சும்மா இருந்திட பகவான், சும்மா அமர்ந்திருக்க அம்மா அகத்தில் ஆத்ம ஜோதியே, ஈராது பீதியே,
நிதானுபூதியே இன்ப அம்போதியே ஐயே அதிசுலபம். எனக்கு பகவானே ரொம்ப எனக்கு நிம்மதி தெரியுமா. பகவான்கிட்ட வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்காது. ரொம்ப பிடிச்சது இந்த வெக்கேஷன் தொடங்குற அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே இல்லையா. இப்போ இந்த கொரோனா மாதிரியே நம்ம சமயத்தில் வரல பாருங்க, எத்தனை சந்தோஷமாக இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு இல்லையா. பகவான் என்ன கொடுத்தாருன்னா இட்டர்னல் வெக்கேஷன் கொடுத்தார். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, யாரும் ஆக வேண்டாம் இல்லையா, யாரும் ஆக வேண்டாம். ஒரு கோலெல்லாம் முன்னால் வைக்கலை. கோல் நம்மளே தான். கோல் பகவான் இடத்துல சொல்கிறது, நீ தேடுற கோல் நீ தேடுறதுக்கு முன்னாடியே இருக்குது. அப்புறம் என்ன கோல் அடைய போகிற? ஆகிறது பவரோகம், நோ பிகமிங், நோ அட்டெயின்மெண்ட். ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை, ஒன்றும் பெருசாக மலையை மறிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, டென்ஷன் அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பாடா லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு. அந்த ஞானத்தோட எஃபெக்ட் என்னென்னா லோக வாழ்க்கையை ஒரு ஸ்போர்ட்டாக மாற்ற முடியும், ஒரு விளையாட்டு. அது கிரீடார்த்தம் சிருஜசி பிரபஞ்சம் அகிலம் கிரீடாமிருகாஸ்தேஜனாக. சங்கராச்சாரியர் சொல்கிறார், ஈஸ்வரன் நிறைய பேருக்கு எதுக்கு இப்படி படைச்சிருக்கார் அப்படிங்கிற, அவர் விளையாடுறதுக்கு படைச்சிருக்காருப்பா. நீ எல்லாம் அவரோட விளையாட்டுக்கு கம்பேனியன். நீ சீரியஸாக எடுத்துன்னா அவர் என்ன பண்ண முடியும் இல்லையா. இப்போ கிரிக்கெட்டுன்னு ஃபுட்பாலுங்கிறதெல்லாம் இப்போ பாருங்கள் யுத்தமாக மாற்றின்னு இருக்கோம். நம்ம விளையாட்டுக்காக இருக்கிற ஒரு கேமை நம்ம யுத்தமாக மாற்றின்னு இருக்கோம். யுத்தத்தை விளையாட்டாக பண்ணுங்கிறான் கிருஷ்ணன் கீதையில். அர்ஜுனன் சொல்கிறான் யுத்தம் பண்ணணுமே, அதுக்கிட்ட இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன், சும்மா விளையாடுங்கிறார் கிருஷ்ணன். சாகிறது விளையாடா சாகு, நீ இருக்க பிறக்கணும்னா பிறக்கலாம், இல்லை பிறக்காமல் இத்தனால என்ன தான் வந்து போச்சு, சத்தா சமாதானம் சுகமாக சாகலாம். அதுவும் ஹதோ வா பிராப்சிசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷசே மகிம். ஷாவுன்னா எவ்வளோ சுகமான சாவு, இப்படி ஒன்று விட்டால் முடிஞ்சு போச்சு இல்லையா. இது கொக்குன்னு இருமீண்டு 6 மாதம் ஆஸ்பத்திரியில் கிடந்து வீட்டுக்காரெல்லாம் இவன் போக மாட்டானான்னு உள்ளே வேண்டின்னு இருக்கிற கோவிலெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறான் போகிறதுக்கு. டாக்டர்கிட்ட சொல்கிறா எப்படியாவது வழிகாட்டுங்கோங்கிறா எனக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு. அப்படியெல்லாம் இந்த கதிகட்டத்தை விட போடாங்கிறோம். சாகரனா போ, ஜீவிக்கிற வாழறதுன்னு அப்படி வாழு, சுகமாக இருங்கிறான். இது ஹதோவா பிராப்சிசி சொர்க்கம் ஜித்வாவா போக்ஷிசே மகிம். 2 கட்டானா இருக்கும் திரிசங்கு. அப்படி இல்லாமல் அந்த ஆத்ம ஞானத்தை, ஞானம்ங்கிறது என்ன, வாழ்க்கையில் ஆனந்தம்னா என்னது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அடையிறதுக்கு இல்லை, ஆகிறதுக்கு இல்லை, ஏதோ பெருசாக மலையை மறிக்கிறதுக்குன்னு. இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்ம. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை வச்சுட்டு அவுட் ஆஃப் ரேஞ்சு நான் போகல, இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்துக்கு சொல்கிறேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணி அந்த சினிமா ஆக்டர் மாதிரி, இல்லாட்டா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி, இல்லாட்டா பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஏதோ ஒரு திருவண்ணாமலை பூரா அப்படி தான் எல்லாம் ஏதோ ரியலைசேஷன் ஆனால் அப்புறம் ஒரு குரு இதாகணும் ஏதோ ஆகணும். அதுக்கு அந்த டைம் ஆகிறப்போது இந்த செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரை அது நிறைய பேர் பிஸ்னஸ்க்கு வருவாங்க, எல்லாம் ஃபோட்டோ வரும், எல்லாம் வரும் இல்லையா. அதில் மகான்களும் இருப்பான், நான் ஒன்றும் ஒரு ஆளை விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு சொல்லலை. ஆனால் போர்டெல்லாம் போடுவா, எப்படி போடுவா தெரியுமா, நீங்கள் வந்து 1 வீக்கில் யூ கேன் அட்டைன் என்லைட்டன்மெண்ட் எல்லாம் போடுவா. இப்படியெல்லாம் போடுவா, அதெல்லாம் வரப்பட்டவா உண்டு, அதுக்கு விழா உண்டு, எல்லாம் வந்துட்டு போகிறவா உண்டு, இன்னும் நிறைய இருக்கும் இந்த மாதிரி. அப்போது இதெல்லாம் பார்த்து இன்னும் ஏமாந்துட வேண்டாம். பகவான் சொல்கிற இயல்பு நிலை, கீதை என்ன சொல்கிறது, இருக்கிறது இயல்பு. இயல்புனா தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை இயல்பு. இயல்புனா நேச்சுரல், சகஜம். அது ஒன்றும் அடையறதுக்கானதில்லை, ஆகிறதுக்கு இல்லை, வெளியிலேருந்து கொண்டு வர வேண்டியதில்லை, அன்நேச்சுரலாக ஒன்றும் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு இல்லை, இருக்கிற சகஜஸ்திதி. அந்த சகஜஸ்திதியை தெரிஞ்சுண்டா என்ன சுகம், சற்றும் கலங்காமலே சச்சிதானந்தம் தானாய் முற்றும் உணர்ந்தானடி கிளியே முக்தனாயானடி. சற்றும் கலங்காமலே அந்த ஒரு மொமெண்ட்டில் விசாரம் பண்ணியாச்சு இல்லையா. பகவான் வந்து ஒருத்தர் கேட்டார், பகவான் எத்தனை நேரம் இருந்திருக்கும் இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன ஓய் ஒரு 1/2 மணி நேரம் இருந்திருக்குமா அப்படிங்கிறார் பகவான். பகவான் ஆக்சுவலி எப்போவுமே கொஸ்டின் தான் கேட்கும், 1/2 மணி நேரம் இருந்திருக்குமா, இல்லை கதவை சாத்தினேன், அப்புறம் படுத்துட்டேன்,
அப்புறம் ஸ்ட்ரெயிட் அப்போல்லாம் முன்னாடி தெரியாதா என்ன நடக்க போகிறது ஒன்றும் தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டேன். அப்புறம் உள்ள நான் யார் எல்லாமே அந்த ப்ரோசஸ் எல்லாமே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இருந்திருக்கும். அப்புறம் 4-5 நிமிஷம் வேணால் இருந்திருக்குமா இருக்கலாம். எது அந்த சாட்சாத்காரத்துக்கு பண்ண விசாரம். அப்புறம் லாஸ்ட்டில் பகவான் கேட்டது, டைம் சமயம் எங்கே இருக்கு, போய் வேலை எங்கே இருக்குது கேட்டு. காலம்னு இருந்தால் தானே, காலத்துக்குள்ளேயா இந்த ஞானம் வருது, காலம் எங்கே இருக்கு? காலோத்தர ஞானம்னு பேர் இதுக்கு, டைம் டிரான்சென்ட் பண்ணியிருக்கிற ஞானம். டைம் எங்கே இருக்குன்னு இல்லையா? அப்படி பகவான் கொஞ்சம் ப்ரோசஸ் பண்ணிட்டு. ஆனால் பகவானோட அடியார்கள் பல பேருக்கும் அதுக்கு கூட டைம் கொடுக்கல. இதான் நேற்றுக்கு நம்ம முருகனாரோட கதை சொன்னேன், ஒரு க்ஷணத்தில் முடிஞ்சு போயிடுது. அவள்லாம் வந்து வெளியில் வந்து புதுசு புதுசு வந்து காட்டின்னு நடக்கலை, அடைஞ்சுட்டா ஆச்சு, அவ்வளவுதான். அவள் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தா சகஜமாக இருந்துட்டு இருந்தா. ஒன்றும் ஞானம்ங்கிறதுக்கு தலையில் 2 கொம்பெல்லாம் முளைக்கலை. நான் ஆத்மாங்கிறது தெரியும், அவ்வளவுதான். நான் என்னோட இயல்பான நிலை ஸ்வரூப்பம் என்னங்கிறது தெரியும், அதுதான். நான் சரீரம் இல்லைங்கிறது தெரியும், அவ்வளவுதான். அதனால சரீரத்தோட பிரகிருதி ஒன்றும் மாற போகிறதில்ல, மனசோட பிரகிருதி மாற போகிறதில்ல. ஆனால் அந்த ஞானத்தால் வரக்கூடிய பரமானுகிரகம், அந்த பெரிய பெனிஃபிட் என்னது? பயம் போயிடுத்து, சாந்தி வந்துடுத்து, ஒரு திருடதை நிர்விகல்ப அனுபவம் வந்துடுத்து, இரண்டற்ற ஒரு நிலை வந்துடுது. அந்த நிலை கூட பிறருக்கு ஊகிச்சிக்க முடியாது இல்லையா? பிறருக்கு வந்து அந்த சந்நிதியில் இருக்கிற பிரபாவத்தினால ஏதோ புரிஞ்சுக்கிறாளே தவிர, ஞானியோட அனுபவ நிலை ஞானிக்கு ஸ்வசம்வேத்தியம். அஸ்மத் பிரசித்தம்ங்கிறார் ஆச்சாரியால். அஸ்மத் பிரசித்தம், அது அவனவனுக்கு பிரசித்தமே தவிர வெளியில் ஒருத்தனுக்கு இன்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு அந்த சாநித்தியம் அதனாலெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் முடியலாம். அப்போது பகவானோட அந்த நிலை முற்றும் உணர்ந்தானடி, பூர்ணமாக உணர்ந்தார். பந்தம் அறுத்தவர்க்கு படிப்பும் பணம் பதவி எந்த சுகங்களுமே கிளியே இன்பை கொடுக்குமோடி. அந்த நிலை அடைஞ்சு எப்படி இருந்தார்? நிஷ்டை சுகக்கடலில் நீந்தும் ரமணன் பள்ளி குட்டையின் சேற்றினிலே கிளியே குளிக்க நினைப்பானோடி. குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படாது இந்த பாட்டு. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பந்தம் அறுத்தவர்க்கு படிப்பும் பணம் பதவி எந்த சுகங்களுமே இன்பை கொடுக்குமோடி. ஆத்மாவிலேருந்து இருக்கிற சுகம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த படித்து தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது, இது தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது? குஞ்சுசுவாமி கிட்ட பகவான் ஒரு வாட்டி சொன்னார். சின்ன குழந்தையிலேயே பகவான்கிட்ட போனவர், ஒரு 10-20 வயசில் போனவர் பகவான்கிட்ட இருக்கிற போது சம்டைம்ஸ் நமக்கு என்ன தோணுன்னா, லோகமெல்லாம் நம்ம தலையில் தான் ஓடுறதுன்னு தோணும். சில சமயத்தில் ஒரு பிரமை வரும், நம்ம தான் இதெல்லாம் பண்ணி சரி பண்ணணும்னு தோணும் இல்லையா? அது மாதிரி பகவான்கிட்ட நிறைய பேர் வரா, வேதாந்தம் படித்தவா, சாஸ்திரம் படித்தவா, பல பேர் வருவா. அப்போ பகவான்கிட்ட இருக்கிற நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாட்டா பெரிய குறை, பகவானுக்கு இல்லவா குறை. அதனால் கோவிலூர் மடத்தில் போய் கொஞ்சம் வேதாந்தம் எல்லாம் படித்து, கோவிலூர் மடத்தில் தான் அன்றைக்கி விஸ்தாரமாக பாடம் சொல்லி கொடுப்பா, தமிழ் வேதாந்தம். அங்கே போய் படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நேச்சுரலாக தோணித்தவருக்கு, டைம் நிறைய இருக்கும் இல்லையோ, படிச்சுட்டு வரலாம். அப்போ பகவான்கிட்ட ஒரு நாளைக்கு விண்ணப்பித்தான், பகவானே இந்த மாதிரி கோவிலூர் மடத்தில் போய் இதெல்லாம் அவள்கிட்டெல்லாம் பகவான் பேசுகிற விதமே வேறு, மற்ற வாழ்கிட்ட ஒரு விதமாக பேசும். பொதுவாக பகவான் சன்னியாசம் எடுத்துக்கோலான்னு சொல்லாது, நீங்கள் எங்கே இருக்கியோ அங்கேருந்து ஞானத்தை அடையலாம் தான் சொல்லும். ஆனால் யார் ஸ்வயம் ஈஸ்வரனாக சூஸ் பண்ணி சர்வசங்க பரித்தியாகிகளாக வந்திருக்காளோ அவளுக்கு பகவான் கொடுக்குற வேலை வேறு, அது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ். அவளுக்கு பேசுகிறதெல்லாம் ராமகிருஷ்ணன் மாதிரியே தான், தனியாக தான் பேசுவோம் அவள்கிட்ட. மற்றவாள்லாம் இருக்கிற டைமிலெல்லாம் ராமகிருஷ்ணன் இவளை தனியாக கூப்பிட்டு பேசுவேன். அது மாஸ்டர் மகாஷியெல்லாம் சொல்லியிருக்கார். அந்த 16 சிஷ்யர்களை தனியாக கூப்பிட்டு வச்சுன்னு பேசுவார். பகவான் என்ன பண்ணுவார்னு, வில் கிரியேட் எ சிச்சுவேஷன். இப்படி நடக்க போகிற இடத்துல, காட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல, இல்லாட்டா யாரும் இல்லாத டைமாக பார்த்து அவளை கிடைக்கிற போது பேசும் அவள்கிட்ட. அப்போ அந்த மாதிரி குஞ்சுசுவாமிகிட்ட இப்போ வேதாந்தம், அப்புறம் சித்தாந்தம், அப்புறம் இலக்கணம், இலக்கியம் எல்லாம் படிக்கணும்.
இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் வருவா, அவளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்புறம் எப்போ ஆத்ம விசாரம் பண்ணுறது? எப்போ ஆத்ம விசாரம் பண்ணுறது? நான் என்ன பண்ணேன், என்ன படித்தேன், என்ன சித்தாந்தம் படித்தேன், வேதாந்தம் படித்தேன், அருணாச்சலத்தில் வந்த அப்படியே இருந்தேன், அவ்வளோதான். எல்லா சாஸ்திரங்களும் வந்து நின்றுது முன்னாடி. எல்லாத்தோட எசன்ஸும் பின்னால் வந்துடுது. உள்ளே இருக்கிறத பார்த்து விட்டானா சாஸ்திரார்த்தமெல்லாம் பிரகாசமாயிடும். உள்ளே இருக்கிறது பார்க்கலையானால் சாஸ்திரம் படித்தாலும் அதோட எசன்ஸ் தெரியாது. எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பண கிம் கரிஷ்யதி. யாருக்கு உள்கண்ணு திறக்கலையோ அவனுக்கு இந்த புஸ்தகம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. யாருக்கு உள்ளே இருக்கிற கண்ணு திறந்துடுத்தோ அவனுக்கு இதோட எசன்ஸ் எல்லாம் திறந்தால் கிளியராக இருக்கும். அவ்வளோதான், சொன்னால் முடிஞ்சு போச்சு இப்படின்னு குஞ்சு சுவாமி கிட்ட சொன்னான். இப்போது பகவானுக்கு ஸ்வானுபவம் வந்துடுத்து இல்லையா? மரண அனுபவங்கிறது ஆத்மானுபவம் வந்துடுத்து. மரண இதர விஷயங்கள் இல்லைங்கிறது வந்துடுத்து, அபாவம் வந்துடுத்து. உடம்பு உலகம் எல்லாம் இது ஞானியோட ஜீவன் முக்தனோட ஸ்வானுபவம். ஒரு க்ஷண நேரத்தில் ஆச்சரியம் பாருங்கோ, வீட்டில் இருக்கிறவாளையெல்லாம் அந்த சக்தி வெக்கேட் பண்ணித்து இல்லையா? நேற்றுக்கு சொன்னோம் நம்ம. அந்த அனுபவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சக்தி என்ன பண்ணித்து, இட் கிரியேட்டட் த சிச்சுவேஷன். அங்கே இருக்கிறவாளையெல்லாம் வெளியில் அனுப்பிடுது. அது அந்த சக்தி ஆச்சரியமாக பண்ணும். அது எல்லோரையும் வெளியில் அனுப்பிடுது, தனியாக பண்ணி வந்துடுது. தனியாக பண்ணிட்டு அனுபவத்தை கொடுத்தது. அனுபவம் கொடுத்து கழிஞ்சு அந்த அனுபவத்தில் நிஷ்டை ஆகி எழுந்து உட்காந்துருக்கார். உட்காந்துருக்காருன்னா கண்ணை திறந்துட்டுருக்கார், ஒன்றும் பார்க்கல. யாரை நாம் ரமண மகர்ஷின்னு கூப்பிடுறோமோ அந்த ரமண மகர்ஷி அங்கே பறந்துட்டார். வெங்கட்ராமன் இவா பேர் வச்சுருந்த ஆள் காணோம், போயாச்சு. வீட்டுக்காரா திரும்பி வந்து பார்த்தவா, நமக்கு அவள் யாரும் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு கிடைக்கல. அவள் போகிறத வெங்கட்ராமன் இருந்தான். திரும்ப வந்தால் இது என்ன இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அது என்னவோ அந்த சரீரத்துக்குள்ளே அசரீரம் தெரிகிறது. அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ ந சோச்சதி அப்படின்னு கட்டோபனிஷத்து. அந்த தீரனுக்கு சோகம் போயிடுது எப்போனா சரீரத்துக்குள்ளே அசரீரத்தை பார்த்துட்டான். அசரீரம்னா சரீரம் இல்லாத நிலையை பார்த்துட்டான். அனித்தியத்துக்குள்ள நித்தியமான வஸ்துவை பார்த்துட்டான். அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம், இந்த அல்பமானதுக்குள்ள மகத் வஸ்துவை பார்த்துட்டான். நம்ம சோகம் கிடையாது. தரதி சோகம் ஆத்மவித். ஆத்மவித்துக்கு என்ன பெரிய லாபம் அப்படின்னா சோகத்தை தாண்டிட்டான். இனிமேல் துன்பம் கிடையாது. அந்த நிலையில் இருக்கிறத வந்து பார்த்துருக்கான். வெளியில் போனவா பார்த்தா ஏதோ வித்தியாசம் வந்திருக்கு, தெரிஞ்சுது. அவள் மொள்ள தான் ஊகிச்சுக்க போகிறா. ஏன்னா எப்பவுமே சமாதியில் இருக்கார். நிஷ்டை சுகக்கடலில் நீந்தும் ரமணன். நிஷ்டை சுகக்கடலாம். அந்த ஆத்மனிஷ்டை வந்துடுத்து பகவான் பின்னால் அதை சொல்கிறது. அப்படியே உட்காந்துருக்கிறது தான், கண்ணை மூடிண்டே உட்காந்துருந்துருக்கு அந்த டைம்ல எல்லாம் நிறையா. பின்ன தான் அப்புறம் கண்ணை திறந்துட்டே இருந்தது. திருவண்ணாமலையில் வந்து கூட முதல்லலாம் கண்ணை மூடிண்டே தான் இருந்திருக்கு. கண்ணை மூடின்னு அப்படியே உட்காந்து இருந்துடும். அப்படியே இருந்துருக்கு. பாஹ்ய எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. விளையாட்டுக்கு குழந்தையெல்லாம் வந்து கூப்பிட்டா போகலை, பேசலை, பதில் கொடுக்கலை. காத்தானா அப்புறம் ஆனாலும் விவகாரம்லாம் பண்ணுறது. ஸ்கூலுக்கு போனோமா, சரி அந்த டைமில் ஒரு ரிமோட் ஸ்க்ரூ பண்ணி விட்டா மாதிரி போகிறார். ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு. பாவம், என்ன கஷ்டம் பாருங்க. இந்த நிலையில் பகவான் அந்த ஞான நிலையோட ஒசந்த அந்த ஞான நிலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கு. தண்டித்தாராசிரியர் தமையன் வெறுத்துரைத்தான் கண்டித்தால் நிற்குமோடி கிளியே கடற்கரை புரண்டிடிலே. சுனாமி வரபோது வீட்டில் கதவை சாத்தி வச்சுட்டான்னா அடிச்சுன்னு போகாமையா இருக்கும். கடற்கரை புரண்டிடலே. தாய்மானவர் ஒரு பாட்டு இருக்குது. என்ன ஆனந்த கிளி கண்ணியில் கடற்கரை என்ன புரண்டு வர தெரியுமாடா?
கண்ணெல்லாம் கண்ணீராக கொட்ட அந்த கடல் டேம் உடஞ்சுடுத்து. கடலின் மடை விண்டதென்ன இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய உடலும் புலகிதமாக என் உள்ளம் உருக உபாயம் சொன்னாண்டி. சத்சங்கத்தோட பலம் பாருங்கோ. மலையாளத்துக்காரர்களாக்க 2 பேர் பாட்டு எடுத்து கொடுக்குறா, தாயுமானவர் பாட்டு. கடலின் மடை விண்டதென்ன, அந்த கடல் டேம் போட்டு நிறுத்தினா நிற்குமானா? கடலின் மடை விண்டதென்ன இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய, 2 கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய உடலும் புலகிதமாக. இப்படியெல்லாம் தாயுமானவர் சொல்கிறார். கடலின் மடை விண்டது. நீங்கள் சாதுவம் சுவாமி தான் பாடுறார். ஸ்கூலில் தண்டித்தா அண்ணா கேலி பண்ணிகிட்டே இருந்தார். ஏதோ ஜோக் பண்ணிகிட்டே இருந்தார். ஓ சாமியார் வர்றார், இவர் தான் அடுத்த சாமியார் நம்ம குடும்பத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த குடும்பத்துக்கு அந்த கதை இருக்கோ இல்லையோ, இவர் தான் அடுத்த சாமியார் நம்ம குடும்பத்தில். மகர்ஷிகள் வர்றார். காட்டில் போய் தபஸ் பண்ணுறது தானே, வீட்டில் நேரான இடத்துக்கு சாப்பாடு மட்டும் வேண்டியிருக்கோ எல்லாம் கேட்டிருப்பா, எல்லாம் பரிகாசம் பண்ணியிருப்பான். இது எதை சொன்னாலும் நிஷ்டை சுகக்கடலில் நீந்தும் ரமணன் ஸ்கூலில் போனால் என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறா? எனக்கு எப்போவுமே ஸ்கூலில் மேக்ஸ் படிக்கிற போது வர்றதுக்கு ப்ராப்ளம் இது. ஒரு பீரோ ராமன் கோமனுக்கு விற்றான். அந்த விற்றது 500 ரூபா, அதில் 300 ரூபா கொடுத்தான். இனி மீதி எவ்வளோ கொடுக்கறதுக்கு இருக்குது? இது ஒரு கொஸ்டின். இது நான் ஆன்சர் பண்ணணும். எனக்கு அப்போ தோணும், அவன் ஏதோ அவன்கிட்ட இருக்கிறத கொடுத்தான், இவங்ககிட்ட இருக்கிறத இவன் கொடுத்தான், முடிஞ்சு போச்சு. நம்மளையும் பிராணம் வாங்குறா, அதுக்கப்புறம் நம்மளையும் கொடுமைப்படுத்தணும். மிச்சம் என்னது, ராமனும் ஆச்சு கோமனும் ஆச்சு, நம்ம என்ன பண்ணுறது? இதை வச்சுன்னு நம்ம ஏன் பிராணனை வாங்குறான்னு தோணும் அன்னைக்கு இல்லையா? இந்த படிப்பு இது மாதிரி இதோ வச்சுன்னு பைஹார்ட் பண்ணுறேன். ஏதோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பைஹார்ட் பண்ண பிரயோஜனம் உண்டு இல்லையா? அக்ஷரமண மாலை படித்தா பிரயோஜனம் உண்டு, வேதாத்தியனம் பண்ணால் பிரயோஜனம் உண்டு, நல்ல நல்ல காரியங்களை தெரிஞ்சுட்டால் பிரயோஜனம் உண்டு. ப்ராக்டிக்கலாக அது ஒன்று. ஹம்டி டம்டி சாட் ஆன் ஏ வால் ஹேட் எ கிரேட் ஃபால். அல்லாட்டாலே விழுந்து கையை காலை உடச்சிக்கிறோம். இது பைஹார்ட் பண்ணி அங்கே சொல்லணும். பின்ன மழை பெய்யாத காலத்தில் ரெயின் கோயவே இதெல்லாம் சொல்லணும்னாக்கா இந்த மாதிரி என்னத்தையோ ஒரு காரியம் இல்லாமல் எதையோ. பின்ன அவுரங்கசீப் என்னைக்கு பிறந்தான், அவன் பிறந்தா நமக்கு என்ன வேணும், பிறக்காட்டா நமக்கு என்ன வேணும் இல்லையா? இவன் எங்கே பிறந்தான், அவன் எங்கே பிறந்தான், இந்த யுத்தம் எந்த இயரில் நடந்தது, வீட்டில் இருக்கிற சண்டையே மறந்து போகணும்னு சொல்கிறோம் இல்லையா? 300 வருஷம் முன்னாடி நடந்த யுத்தத்தை இப்போ ஞாபகப்படுத்தி அதை படிச்சுட்டு வானாக்கா அதோட டேட்டை சொல்லு, இவனோட பேரை சொல்லு, அவனோட பேரை சொல்லி, யாரோட எல்லாமோ பேர் ஒன்றும் சிக்னிஃபிகண்ட்டே இல்லை. யார் எழுதுகிறாளோ அவள் யோகியத்துக்கு தகுந்தபடி தானே அது இருக்கும். அப்புறம் யாரோ படிக்கிறோம் இல்லையா? அது சுவாமிகள் சாதுவம் சுவாமி என்ன சொல்கிறார், பள்ளி குட்டையின் சேற்றினிலே விழுவானோடவே கிளியுங்கிறார். அந்த ஸ்கூல் படிப்போட கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் மேக்ஸ் வேண்டாத அளவுக்கு தெரிஞ்சுக்கலாங்கிறது நான் அதெல்லாம் நிஷேதம் பண்ணலை. ஆனால் வேண்டாதது நிறைய தலையில் ஏற்றிக்கணுமே, ஒரு தேவையில்லாததும் இருக்குது இல்லையா? ப்ராக்டிக்கல் பர்பஸுக்குள்ளது இருக்குது, அது சரி, அது போட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், பள்ளி குட்டையின் சேற்றினிலே குளிக்க நினைப்பானோடி. அந்த பள்ளிக்குட்டையின் சேற்றினில் குளிச்சுட்டு தான், பள்ளிக்குட்டையின் சேருனா சம்சாரத்தில் இருக்கிற மீதி விஷயங்கள்லாமோ அதுவே அப்படியானா இல்லையா? மீதி இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கே இல்லை இல்லையா? பேச ஆரம்பித்தானா குடும்பத்தில் இருக்கிறோம். இப்போ தான் ஃபோன் வந்துடுத்து, எல்லோரும் பேசிக்கிறான் அந்த பக்கம். நேற்று கூட யாரோ சொல்லிகிட்டு இருந்தா, அவள் கூப்பிடுவா, ஃபோனே எடுக்கிறதில்லை. கூப்பிட்டா என்ன, அவளை பற்றி குத்தம் சொல்லுவா, இவாளை பற்றி குத்தம் சொல்லுவா, அவளை பற்றி பேசுவா, இவாளை பற்றி பேசுவா. இதுதானே சம்சாரம் இல்லையா? நல்ல பேர் மலையாளத்தில். சம்சாரம்னாக்கா மலையாளத்தில் பேசுறதுன்னு அர்த்தம். அதில் தான் ப்ராப்ளமே வந்துடும். இவன் அவன் அது இதுன்னு பேசி ஏற்கனவே மனசு குப்பை இல்லையா? இதுக்கு மேலே அந்த சாக்கடையில் போய் குளிச்சுட்டு வரணுமான்னு கேட்குறான். சேற்றினிலே குளிப்பானோடி கிளியே, அந்த சேத்துல போய் குளிப்பானா? ஏன்னா உள்ளே இருக்கிற ஆத்ம தீர்த்தம் கிடச்சுடுத்து.
ஸ்வாத்ம தீர்த்தத்தினுள் தோய் அப்படின்னு ஆத்மபோதத்தை தமிழில் மொழிபெயர்த்த பகவான் கொடுத்த பேர் அது. ஸ்வாத்ம தீர்த்தத்துள் தோய், இந்த புத்தியை மனசை அந்தர்முகம் பண்ணி ஆத்மாவாகிற தீர்த்தத்தில் முழுகடி. அந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற தீர்த்தத்தில் அந்த சித்தம் போய் சித்தில் முழுகட்டும், சித்தாகிற சலிலத்தில் சித்தாகிற தீர்த்தத்தில் போய் முழுகட்டும். அங்கே முழுகி கொடுத்தானா சாந்தி வந்துடும். அந்த இடத்த அந்த படிப்பு தான் நமக்கு தேவை. அதான் ராமகிருஷ்ணன் வேதாத்தியனும் கர்மகாண்ட வேத பாகத்திலே தலையை போட்டுக்கல. எனக்கு எதனால் அக்ஷரம் வாஸ்தவமான ஆத்மானுபவம் வருமோ அதுதான் வேணும்னு கொடுத்து, ஆத்ம ஜானந்தான் வேணும்னு கொடுத்து. அப்படி இருக்கிறத லௌகிக படிப்பில் பகவானுக்கு அந்த டுகுரிஞ்சுகரணேன்னு சங்கராச்சாரியர் அதை சொல்லிட்டு போயிட்டார். சாதாரண வியாகரண படிப்பை நகி நகி ரக்ஷதி டுகுரிஞ்சுகரணே. இந்த டுகுரிஞ்சுகரணங்கிறது வியாகரண சூத்திரம். அது நல்ல சூத்திரத்தை எடுத்தார் ஆச்சாரியர்கள். டுகுரிஞ்ச கரணே, கரணேன்னா டு டூ, டூயிங், அந்த பண்ணுறது செய்கை, கர்த்திருவம். நான் பண்ணுறேன், இதை பண்ணேன், இது பண்ணேன் இல்லையா, இதுதானே உலகம். அதில் எல்லா படிப்பும் அடங்கி கொடுத்து. இந்த படித்து தெரிஞ்சுக்கிற கற்ற அறிவினால் நான் கண்டவன் போல் சூது ஆடில் குற்றம் என்று என் நெஞ்சே கொதிக்கும் பராபரமே. தாய்மானவர் ஒரு கிளிக்கண்ணி, இது பராபரக்கண்ணி. நான் படிச்சுட்டு நான் ஏதோ தெரிஞ்சவன் மாதிரி புழுகடிச்சேன்னாக்கா மற்றவன் என்ன வேணாம் நினச்சி பரத்தியாரை ஏமாற்றலாமே தவிர என் நெஞ்சை நான் எப்படி ஏமாத்துறது? என்னோட ஹிருதயம் குற்றம் என்று என் நெஞ்சை கொதிக்கும் பராபரமே. என் ஹிருதயம் எனக்கு சாட்சியம் வராது இல்லை, இங்கே திருப்தி வரணுமே. இந்த இடத்துல ஹிருதயத்தில் ஒரு சீல் வரணுமே. அப்பாடான்னு ஒரு திருப்தி வரணும் இல்லையா, சாந்தி வரணுமே. அந்த சாந்தி வரலைன்னா என்னாச்சு? அந்த சாந்தி இந்த இடத்துல வரணும். அதனால் அந்த சாந்தி பகவானுக்கு அந்த ஆத்ம தீர்த்தம் ஹிருதயத்துக்குள்ளே வந்துடுது. வீட்டில் எந்த சமயமும் அப்படியே சமாதி நிலை. யார் விரூபாட்ச குகையில் இருந்தாலும், ஏன் பாதாளலிங்கத்தில் யார் இருந்தாலோ, குருமூர்த்தத்தில் யார் இருந்தாலோ அந்த ஆள் இங்கே வந்தாச்சு. இப்போ மதுரையில் பகவான் பின்னால் சொல்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் சேஞ்சே இல்லைங்கிறது. நோ கிரடேஷன், தெர் இஸ் நோ கிரடேஷன் அட் ஆல். அந்த அனுபவத்துக்கு அப்புறம் வித்தியாசமே இல்லை, அப்படியே இருந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே இருந்தது தான். அப்போ என்ன? ஆனால் தனக்கு தெரியலை, தனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியலை. பின்னால் ரங்கன் கூட தான் ஸ்கூலுக்கு போயிருக்கார் பகவான். இந்த ஒரு பால்ய கால ஃப்ரெண்டு பின்னால் பக்தராக வர்றது ஒரு அழகு இல்லையா? சங்கராச்சாரியர் கதையிலேயே இந்த சித்சுகர் விஷ்ணுங்கிற பேரில் ஆச்சாரியால் லைஃப்பில் இருந்தார் பால்ய காலத்தில். அப்புறம் பின்னால் ஆச்சாரியால்கிட்ட பரம சிஷ்யர் பக்தராக இருந்தார்னு நம்ம ஆத்ம தீர்த்தத்தில் எழுதியிருக்கோமே. இந்த ரங்கன் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அவர் சன்னியாசம் ஒன்றும் எடுத்துக்கலை, சன்னியாசம் எடுத்துக்கணும்லாம் பார்த்தார், ஆனால் பகவான் ஒத்துக்கலை. அந்த ரங்கன் பகவான் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தவர், ரொம்ப சாஃப்ட் சோல். அந்த ரங்கன் பின்னால் பகவான்கிட்ட கேட்குறார், பகவானே எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்ததுன்னு சொல்லியிருக்கலாமே, எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லையே, நாங்கள் ஏதோ ஆச்சோ உங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டோமே தவிர ஒன்றும் தெரியலையேன்னா பகவான் சொன்னார், எனக்கு என்னப்பா தெரியும், நானே எனக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் தானே நான் உனக்கு சொல்கிறதுக்கு. பகவான் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த ஆத்ம சாட்சாத்காரம் உனக்கு கேட்டுகிட்டே இல்லை. அது கேட்டால் தானே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏதோ புக்கில் படிச்சிருந்தாலாவது சரி, ஓ அதில் சொல்லியிருக்காள், அது பின்னால் தான் தெரிஞ்சுக்க போகிறது. அருணாச்சலேஸ்வரர் அவ்வளோ பியூராக வச்சு கொடுத்து பகவானை. ஏன்னா இந்த வச்சுட்டு தான் லோகத்துக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இது எவ்வளோ ட்ரூங்கிறதுக்கு. அந்த அனுபவம் வந்து கொடுத்து, ஆனால் தனக்கு தெரியலை. ரங்கன்கிட்ட சொல்கிறது, எனக்கு ஏதோ சுகமான ஒரு வியாதி வந்திருக்குன்னு நினச்சிட்டேன். நன்னா இருக்குது, கோபம் வர மாட்டேங்கிறது, இரிட்டேட் ஆக மாட்டேங்கிறது, நிம்மதியாக இருக்குது, உள்ள சாந்தியாக இருக்குது, யாருக்கிட்டையும் ரியாக்டே பண்ணலை. முன்னாலெல்லாம் சொல்கிறார், யாராவது ஏதாவது பண்ணால் ரியாக்ட் பண்ணுவேன், பொய்ய சொன்னால் பிடிக்காது, கோபம் வரும். எதுவுமே இல்லை, சாந்தமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறார் வர்றார். ஸ்கூலில் அவளுக்கு என்ன தெரியும், டீச்சர்மா இருக்குது, அவள் கேள்வி கேட்குறா, பெஞ்சு மேலே ஏறி நிறுத்தி எல்லாம் பண்ணியிருக்கான். அதில் ஒரு டீச்சர், மேக்ஸ் டீச்சர், பின்னால் திருவண்ணாமலைக்கு பகவானை மகர்ஷியாக பார்க்க வர வந்துட்டு பகவான்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்து அப்புறம் 2 பேர் கேள்வி கேட்குற பார்த்தா இவருக்கு ஒரு தைரியம் வந்துடுது. மெதுவாக சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்டார். ஸ்கூலில் டீச்சராக வாத்தியாராக இருந்தவர். பகவான் சிரிச்சுண்டு, உங்கள் கேள்வியை பயந்து நான் மதுரையிலேருந்து ஓடி திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டேன், இங்கே கேள்வி கேட்குறேன். உங்கள் கொஸ்டினை பயந்துட்டு தான் மதுரையிலேருந்து ஓடி இங்கே வந்துவிட்டேன்.
இங்கே வந்து கேள்வி கேட்குறேன்னு பகவான். அப்போ அந்த டைமில் பாவம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்படியே ரிமோட் மாதிரி எந்த மகர்ஷி திருவண்ணாமலை அந்த நிலை வந்தாச்சு. அந்த ஜீவன் முக்த நிலையிலேயாக்கும் அங்கே இருக்குது. அங்கேயே இருந்தால் கூட லோகம் பகவானை தெரிஞ்சுன்னு இருக்கும். ஆனால் நியதி அது இல்லை, அவ்வளவுதான். அங்கேயே இருந்து பகவான் சாதாரணமாக இருந்துன்னா அன்னைக்கு நம்ம பின்னால் கோமணம் கட்டின்னு இருந்ததுனால தான் தெரிஞ்சதுன்னு இல்லை. அன்னைக்கு பகவான் சாதாரணமாக ஸ்கூலுக்கு போகிற வேஷ்டி துண்டையும் கட்டின்னு ஷர்ட்டையும் போட்டுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு. எல்லாரும் கூடயும் இருந்துருக்கு. என்னாச்சு உனக்கு இவெல்லாம் கேட்குறா. அது அவருக்கு தெரிஞ்சால் தானே, அவருக்கும் தெரியலை. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அம்மா அழகம்மா அப்போது கொஞ்சம் தூரம் போயிட்டான், வீட்டில் இல்லை. பெரிய அண்ணா இருக்கான், அப்பப்போ கேள்விகள்லாம் வருது, பதிலெலாம் வருது, பரிகாசம் வருது, ஜோக் பண்ணுறா. ஆனால் இவர் நிர்விகல்ப சமாதி நிலை கலையாமல் இருக்கார். சகஜ நிர்விகல்பம்னு பகவான் சொல்கிறார். நிர்விகல்பம் அது அப்பப்போ ரெண்டுமே பகவான்கிட்ட இருந்திருக்கு. ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப நாள் அப்படி இருந்த மாதிரி பகவான் அந்த நிலையிலே இருந்தது. அது வேகம் ஆகிறது, அவ்வளவுதான். அது முள்ள பிடிச்சிண்டு அது உள்ள என்ன பெருவெள்ளம், ஞான பெருவெள்ளம் விழுங்கிறதும் பாலே, அது மாதிரி அது விழுங்கின்றே இருக்குது. அது திருவண்ணாமலை போய் பாதாளலிங்கத்தில் போகணும். ஜஸ்ட் சரண்டர் டு இட். அதுக்கு முன்னாடி அவர் என்னோன்னு வந்துட்டுருக்கு, உட்காந்துருக்கார். அப்பப்போ வேலையை விட்டுட்டு அப்படியே உட்காந்துடுவார். அப்படி தன்னை மறந்து இருக்கார். ஸ்கூலில் டீச்சர்ஸ் இதை பார்த்து படிக்கிறதுல எழுதி கொடுக்குறா, ப்ரோக்ரஸ் கார்டில் எழுதி கொடுக்குறா, திருப்பி இம்போசிஷன் எழுதி கொடுக்குறா. எல்லாம் எம்பெருமான் ஆங்கிலத்தில் இலக்கண பாடம் தன்னை மும்முறை எழுதும்படி கிளியே உண்டதோர் தண்டனையே. மும்முறை எழுதும்படி ஒரு தண்டனை. இலக்கணம் பெயின்ஸ் கிராமர், இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறதுக்கு டுக்ரிஞ்சிகரணை தான், மாடர்ன் டுக்ரிஞ்சிகரணை. அன்றைக்கி சம்ஸ்கிருத பாணினியில் இருக்கிற சூத்திரமானா இங்கே இப்போ வந்து இந்த டுக்ரிஞ்சிகரணையை கொடுத்து விட்டான். இது பகவானுக்கு எழுத கொடுத்தா அவர் பாவம் கஷ்டப்பட்டு வந்து எழுதியிருக்கார். பகவான் பின்னால் எழுதுறதே மெதுவாக தான் எழுதுவார். அதனால் மெதுவாக பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங், மெதுவாக. அப்படி அந்த கிராமர்லாம் எழுதுறதுக்கு இம்போசிஷன் கொடுக்குறா. அவளும் பார்த்துட்டே இருக்கா, ஏதோ ஆயிருக்குன்னு பார்த்துருக்கா. யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. சாயங்காலம் ஆனால் மீனாட்சி கோவிலுக்கு போய் சந்நிதியில் போய் இப்படி இருக்கும். அப்போவும் இந்த கண்ணில் கண்ணீர் பெருகிறது இருந்தது. அந்த ஸ்டேட்டை தான் பகவான் பின்னால் சொல்கிறது. கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற சக்தி உடம்பை விட்டுடுத்து. எது உடம்பை இருத்தி நடத்தணுமோ அது உடம்பை விட்டுடுத்து, உடம்பை மனசெல்லாம் விட்டுடுத்து. ஆனால் அதுக்கு இன்னமும் வேறு ஒரு ஆங்கரேஜ் கிடைக்கல, ஒரு ஆசிரியம் உட்காரத்துக்கு ஒரு இடம் கிடைக்கல. அது கண்ணீராக பெருக்கின்னு இருக்குது, வெளியில் கண்ணீர் வந்துட்டே இருக்குது, தெரியலை. அந்த மீனாட்சி சந்நிதியில், சுந்தரேஸ்வரர் சந்நிதியில், கோவிலெல்லாம் அங்கங்கே உட்காந்துட்டு இருந்திருக்கு நிறைய நேரம், தன்னை மறந்து சமாதி நிலையில் அப்படியே இருந்திருக்கு. யாரும் புரியலை, தனக்கும் புரியலை என்ன நடந்திருக்குங்கிறது. அறிவினை மருளுறுத்து அருகினில் இருக்க ஈஸ்வரனோட பொறுப்பு இல்லையா. ஈஸ்வரன் எந்த அருணாச்சல நாமத்தை கொடுத்து இழுத்தாரோ அவரோட பொறுப்பு பார்த்துக்கணுமே. எங்கேயோ கடந்து யாரும் பாப்பார் கேட்பார் இல்லாமல் போயிடப்படாதே, அவருக்கு பொறுப்பு அது. என்ன அம்மை அப்பன்னு பகவான் கூப்பிடுறதே அந்த அம்மை அப்பனுக்கு பொறுப்பு. அதனால் அதுக்குள்ளே டைம் ஆகிடுது. அப்போ தான் ஸ்கூல் டீச்சர் வழியாக ஒரு இம்போசிஷன் கொடுத்தார். அந்த இம்போசிஷன் கொடுத்ததை இருமுறையே அதனை எழுதி முடித்த பின்னர் அருவருப்பானடி கிளியே அசட்டு படிப்பினிலே. ரொம்ப சௌகரியம் இந்த பாடல். அசட்டு படிப்பினிலே அருவருப்பானடி. இதெல்லாம் 2 வாட்டி எழுதிட்டு பாவம் கஷ்டப்பட்டு எழுதினா. எனக்கு நினச்சது என்னால் முடிஞ்சிருக்காது.
ஸ்கூல்லெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த மேக்ஸு எக்ஸாம் எல்லாம் எழுத வச்சு எனக்கு நினச்சா அதை நினச்சாலே மறுபிறப்பு வராமல் இருக்கணுமே ஈஸ்வரனேன்னு இருக்கு. இதெல்லாம் படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறதுக்கு உட்காந்து கஷ்டம். 2 வாட்டி இம்போசிஷன் எழுதியாச்சு. எல்லாம் எழுதினதுக்கப்புறம் அருவருப்பானடி கிளியே அசட்டு படிப்பிலே, அந்த அசட்டு படிப்பு, அந்த லோகத்தில் இந்த அஷடு சமத்து. ஞானி சமத்து, மீதி இருக்கிறவாள் அஷடு. அதுதான் என்ன அர்த்தம் தெரியுமா? அஷடுனாக்கா அசத்து, சமத்துனாக்கா சமத்துவம். அந்த சமத்துவத்தை அடைஞ்சவன்கிறதுனால மனம் சமநிலையை விட்டு விலகாமல் இருக்கிறவன் சமத்து. அசத்தை உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறவன் அஷடு. இதுதான் தமிழில் இந்த வார்த்தை அப்படி தான் வந்திருக்கு. பகவானே யாரையாவது திட்டுறது, மேக்சிமம் திட்டுறது அசத்தே தான். அது இந்த குரங்கு ஆடெல்லாம் சும்மா குறும்பு காட்டித்தானா அசத்தே மருந்து. குரங்கு தான் பெரும்பாலும் திட்டு வாங்கிக்கும். அசத்தே, அந்த அசத்துன்னு அஷடு. அஷடுங்கிறது அசத்தேனாக்கா அஷடாயிடுது. சமத்துங்கிறது சமத்துவம். அந்த சமத்துவம் விலகாமல் இருக்கிறது சமத்து. அப்போ ஞானிகள்லாம் சமத்து. மீதி இருக்கிறவா அசத்தை நம்புறவா அஷடு. அதனால் அஷடாகிறதுக்கு இருக்கிற படிப்பு மெனக்கட்டு கஷ்டப்பட்டு. ஈஸ்வரன் நம்மளை சமத்தாக தான் படைச்சிருக்கார். ஈஸ்வரன் நம்மளை சமத்தாக சிருஷ்டி பண்ணியிருக்கார். அதனால தான் குழந்தைகள்லாம் பாருங்க சமத்தாக இருக்குது, சந்தோஷமாக துள்ளி குதிப்பானடி இல்லையா, துள்ளி குதிச்சுன்னு இருக்கு. இந்த அஷட்டு படிப்புங்கிறத மட்டும் தூங்கிட்டு இருந்த சேஷாதிரி முழிச்சுன்னு விட்டான். என்ன முகத்தில் பிரசன்னதை பாருங்க, அப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கான். அப்படி இத்தனை நேரம் அவன் தூங்கிட்டு இருந்தான். அவங்க அஷட்டு படிப்பினாலேன்னா ஒரு சட்டுன்னு அப்படி அவனுக்கு ஒரு சாட்சாத்காரம் வந்த மாதிரி முழிப்பு வந்துடுத்து. அவனுக்குள்ள உற்சாகம் வந்துடுது, முகத்தில் பூரா பிரசன்னத்தை, ஒரு சந்தோஷம் எல்லாம் ஒரு திருப்தி எல்லாம் வந்துடுது. அப்படி அந்த திருப்தி எங்கே வருது? அது அந்த ஆத்மாவில் தான் அந்த திருப்தி வரும் இல்லையா. இந்த வெளியிலேருந்து படித்த அறிவெல்லாம் நம்மளை விட்டுட்டு போக போகிறது. வாசித்த புத்தகமும் வரையும் காகிதம் கோலும் வீசி எறிந்தானடி கிளியே வேலை முடிந்ததடி. அடுத்த வேலையெல்லாம் முடிஞ்சு கொடுத்தா பாடா போரும் அப்படின்னு வேலை முடிந்ததடி. பரம அனுகிரகம் உபகாரம் பண்ணிவிட்டார் சாதுவம் சுவாமி இந்த பாட்டை கொடுத்துட்டு. அதனால தான் இந்த சரித்திரம் எல்லாமே ஈஸ்வரன் நியதி பண்ணி வச்சுருக்கார், இப்படி வரணும் அப்படி வரணும்னு. அவள் எழுதின பாட்டை யாருமே எடுத்து பாடவும் இல்லை. இது வேற, இது இப்படி ஒரு உபகாரம் வரும்னு அவர் கூட நினச்சிருக்க மாட்டார். இதுக்கு வேலை முடிந்ததடி, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அங்கே போட்டுவிட்டார். ஃப்ரீ, சுதந்திரம். எப்போ எல்லாம் ஆயிடுச்சு. சிகிர்ஷா நிவர்த்தி, ஜிக்ஞாசா நிவர்த்தி. பிரம்ம ஜிக்ஞாசை பண்ணியாச்சுன்னா அப்புறம் மீதி இருக்கிற ஜிக்ஞாசையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆத்மா என்னங்கிற ஜிக்ஞாசை வந்துவிட்டானா அப்புறம் அனாத்மாவில் இனிமேனா போய் ஜிக்ஞாசை இருக்குது, அதில் என்ன இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது இல்லையா, என்னத்தையோ நினச்சிண்டு ரிசர்ச் பண்ணிட்டு சும்மா வேலை இல்லாதவருக்கு எள்ளும் அரிசியுமா கலந்து வைக்கிறதும், மாமியார் நாட்டு பொண்ணுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எள்ளு அரிசியும் கலந்து வச்சு, அது மாதிரி தான் நம்ம படிப்பு இல்லையா. என்னத்தையோ பிரித்து அதை பைஹார்ட் பண்ணி இதை பைஹார்ட் பண்ணி எல்லாம் ஒன்று. பகவான் சொன்ன பிராணன் அபானன் வியானன்னு இவ்வளோ பிரிப்பானே, ஒரு காற்று தானேங்கிறார் பகவான். அப்படி இருக்கிற போது நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்க. படிப்பில் சின்ன விஷயத்தை பிரித்து எடுத்துட்டு அதை மட்டுமா இதையெல்லாம் பைஹார்ட் பண்ணி ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் எத்தனை கஷ்டப்படுறோம் இல்லையா. மை ஹெட், ஒரு பையன் சொல்லிகிட்டே இருக்கான் மை ஹெட். டீச்சர் சொல்லி கொடுத்தா மை ஹெட்னா என்னோட தலை அப்படின்னு சொல்லி கொடுத்தா. இவன் ஆற்றுல மை ஹெட் டீச்சரோட தலை, மை ஹெட் டீச்சரோட தலைன்னு சொல்லி. அப்புறம் அவள் அப்பா அஷடே, மை ஹெட்னா டீச்சரோட தலை இல்லைடா என்னோட தலை, மை ஹெட் அப்பாவோட தலை, அப்பாவோட தலை. இப்படி தான் நம்ம படிப்பு இல்லையா. அஷட்டு படிப்பினிலே ஏண்டா இப்படி தானே, இப்படி தான் இருக்கு இல்லையா, கஷ்டம். அஷட்டு படிப்பினிலே. அதனால் இப்படி இது இப்போ உண்மையான படிப்பு வித்தியை என்ன இருக்குது? தேகம் நிமிர்ந்த மறந்து செந்தரம்
செந்தாமரை கண்மூடி யோகம் புகுந்தானடி கிளியே ஓதாது உணர்ந்தானடி. தேகம் நிமிர்ந்தமர்ந்து, அப்படி தேகத்தை நிமிர்ந்து உட்கார்ந்துண்டு செந்தாமரை கண் மூடி, அந்த கண்களை உள்ள மூடிண்டு யோகம் புகுந்தானடி கிளியே, ஹிருதயத்துக்குள்ளே யோக நிலைக்கு புகுந்துட்டான். வெளியில் யாரும் உபதேசம் பண்ண வேண்டாம், டீச்சிங் ஒன்றும் இல்லை. ஓதாது உணர்ந்தானடி, எதுவும் ஓதாமல் சொல்லிக் கொடுக்காமல் தனக்குள்ள தானே உணர்ந்தானடி கிளியே, ஓதாது உணர்ந்தானடி. இப்படி அந்த அனுபவ நிலையில் பகவான் இருக்கிறதோடு நாம் இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைக்கு தொடர்ந்து அருணாச்சலத்துக்கு இருக்கிற பிரயாணம் மகாபிரஸ்தானத்தை பார்க்கணும் நம்ம தொடர்ந்து. ஆவர்த்தபுர்யாம் ஜனிதம் பிரபத்யே பாண்டியேஷ தேசே விஹிருதம் பிரபத்யே சோணாச்சலப்பிரஸ்தச்சரம் பிரபத்யே பிக்ஷும் தபக்லேஷசகம் பிரபத்யே ஆப்ரம்மகீட்டாந்தசமம் பிரபத்யே ஜிதாரி ஷட்வர்கமஹம் பிரபத்யே சர்வஜ்ஞதாசாரபிருதம் பிரபத்யே நிஸ்ஸீமகாருண்யநிதிம் பிரபத்யே அஸ்மாத் பிரபஞ்சாததிகம் பிரபத்யே விஸ்வாதிகோக்தேர்விஷயம் பிரபத்யே காலகிரககிராஹபயாபனுத்யைகிருதாந்தசிக்ஷாகிருதினம் பிரபத்யே வினேதுமார்த்திம் விஷயாத்வஜன்யாம் விஜானமூர்த்திம் தததம் பிரபத்யே கந்தர்ப்பதர்ப்பஜ்வரவாரணாய காமாரிலீலாவதரம் பிரபத்யே ஆஜன்மவர்ணிவ்ரதினம் பிரபத்யே குண்டீபிருதம் தண்டதரம் பிரபத்யே பிரம்மாசனத்யானரதம் பிரபத்யே பிரம்மாத்மபூயம் யதினம் பிரபத்யே ஹரம் பிரபத்யே விஜரம் பிரபத்யே ஸ்வதந்திரதாயாः சதனம் பிரபத்யே அமேயசாமர்த்தியவஹம் பிரபத்யே விசுத்தவிஜ்ஞானிவரம் பிரபத்யே தௌர்பாக்யதாபத்ரய கர்மமோகசந்தாபஹந்தாரமஹம் பிரபத்யே யதார்த்தசங்கல்பமபேதபாபம் அவாப்தகாமம் விசுஜம் பிரபத்யே மனഃப்பிரசாதம் பஜதாம் ததானம் முக்தஸ்மிதோல்லாசி முகம் பிரபத்யே யதாமசேஷாம் व्यपनीयमोदप्रदेन नाम्ना रमणं प्रपद्ये शिवं प्रपद्ये शिवदं प्रपद्ये गुरुं प्रपद्ये गुणिनं प्रपद्ये मदीयहृत्पद्मजुषं प्रपद्ये शरण्यमीशं शरणं प्रपद्ये. हर नमः पार्वतीपतये हर हर महादेव.